ஆசை அடங்க மெய்ஞானம் என்ற தலைப்பில் நம் அருட்தந்தை அவர்களின் கருத்துக்களை நமக்கு விளக்க நம்முடன் இணைந்திருக்கும் முதுநிலை பேராசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வேத சுப்பையா ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்களை பற்றி அனைவரும் அறிந்திருந்தாலும் ஒரு சில புதிய அன்பர்களுக்காக ஒரு சிறிய தகவல்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் ஞானாசிரியர் வேதாத்ரியன் அருள்நிதி வேத சுப்பையா ஐயா அவர்கள் தன்னுடைய கல்வி தகுதியாக BA, PG டிப்ளமா இன் யோகா அண்ட் MA இன் யோகா முடித்துள்ளார்கள். பொருளாதாரத்திலும் பரம்பரை யோக கலையிலும் வேதாத்திரிய மனவள கலையிலும் பல்கலைக்கழகங்கள் பட்டங்கள் பெற்றவர். 1978 அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களிடம் ஆன்ம தீட்சை பெற்று மனவளக்கலையை முறையாக பயின்று மெய்ப்பொருளை அறிந்து துன்பமில்லாமல் இன்பமாக வாழ்ந்து கொண்டு வருபவர். தன்னுடைய கௌரவ பட்டங்களாக வேதாத்திரியன் வேத சுப்பையா, ஆன்மீக அரசியல் சிந்தனையாளர் வேதாத்திரிய பாரதி என்ற பட்டங்களை பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் விஷன் கல்வி பிரிவின் இணை இயக்குநராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில் மண்டல தணிக்கை அலுவலராக பணியாற்றியவர்கள். 45 ஆண்டு காலமாக உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் மக்கள் துன்பமில்லாமல் வாழ ஆன்மீக அறிவு விளக்கேற்றி வரும் அருட்தொண்டர். இலவச உடல் மன நல வாழ்வு ஆலோசகர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்து தற்பொழுது கோவையில் வசித்துக் கொண்டு வருகின்றார்கள். இத்தகைய பெருமைகள் பெற்ற ஐயா அவர்கள் தற்பொழுது நமக்கு ஆசை அடங்க மெய்ஞானம் என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளார்கள். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இன்றைய இணையவழி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற வேதாத்திரிய அருள் தொண்டர்கள் அனைவருக்கும், இந்த இணைப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய உரையை தொடங்குகிறோம். நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற பொருள் ஆசை அடங்க மெய்ஞானம். இந்த தலைப்புல ஏன் நாம் சிந்திக்கிறோம் என்றால், துன்பத்துக்கெல்லாம் காரணம் ஆசை என்றுதான் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கு வாழ்ந்த பெரியவர்கள் எல்லாருமே துன்பத்திற்கு காரணம் ஆசை என்றுதான். திருமூலர் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம். புத்தர் கூட ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லியிருக்கிறத நம்ம சொல்றோம். பேராசை பெரு நஷ்டம், எதுக்கும் ஆசைப்படாத என்றெல்லாம் நம்ம பெரியவங்க எல்லாரும் சொல்றாங்க. நம்ம பெற்றோர்களும் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்றாங்கன்னா, மனிதன் வாழ்க்கையில வாழ்ந்து கண்ட அனுபவம் என்ன அப்படின்னா, ஒண்ணு இன்பம் அல்லது துன்பம், லாபம் அல்லது நட்டம்னு சொல்ற மாதிரி மகிழ்ச்சி சொல்றாங்க. வாழ்க்கை என்பது ஒரு வியாபாரம்னு எடுத்துக்கிட்டா, ஒரு வாணிபம்னு எடுத்துக்கிட்டா, இந்த லாபமும் நட்டமும் வர்ற மாதிரி ஒண்ணு இன்பம், ஒண்ணு துன்பம். நம்ம துன்பம் இல்லாமல் வாழ விரும்புகிறோம், இன்புற்று வாழ விரும்புகிறோம் அப்படின்னா முதல்ல இன்பம்னா என்னன்னு தெரியணும்ல. இன்பம், இன்புற்று வாழ்வது, நலமாக வாழ்வது அப்படின்னு சொல்றோம். இன்பத்தை விரும்புகிறோம், துன்பத்தை விரும்புவது. அதனால முதல்ல இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். நம்முடைய ஆசான் அருள் தெரிந்தவர்கள் அத சொல்றாங்க. எது இன்பம்னு சொல்றாங்க. இயற்கையில இன்பமே நிறைந்துள்ளது. அனுபோகத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படுவோர் பொருத்தமில்லா உணர்வேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பம்னு சொல்ற.
ஒரு பொருத்தமில்லாத ஒரு உணர்வு. மனம்னு ஒண்ணு இருக்கு. மனம்ங்கிறது ஒரு உணர்வு நிலை. அந்த மனம்தான் இயங்குகிறது. மனம் எண்ணுகிறது, செயல்படுகிறது. சொல்றாங்க, எண்ணம் செயல் 2 சக்கரங்களில் ஓடுகிற ஒரு வாழ்க்கை வண்டி. அந்த எண்ணம் செயலா மாறும். செயலுக்கு ஒரு விளைவு வருகிறது. அது இன்பம் அல்லது துன்பம். இந்த இன்ப துன்ப அனுபவத்தை நாம் எப்பொழுது பெறுகிறோம் என்றால் விழிப்பு நிலையில தான், உறங்கும் போது அல்ல. சாதாரணமா சிந்தனை பண்ணுங்க. காலையில எழுந்திருக்கிறோம், 5 மணிக்கு எழுந்திருக்கிறோம், இரவு 10 மணிக்கு உறங்க போகிறோம். இந்த விழித்திருக்கிற காலத்துல தான் நம்ம வாழுகிறோம். வாழும்போது மன இயக்கம். மனம் மனம்ங்கிறது என்ன? நமக்குள்ள அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதான தெய்வம்னு சொல்றோம். இந்த இப்போ சொன்னாங்க, அறிவுதான் இங்கே மனமாக இருக்கிறது. அந்த அறிவுதான் தெய்வம். அதான் மனதின் மறுமுனை தெய்வம். அப்ப இங்க மனமாக இயங்குவது எது? அறிவு. அதுதான் தெய்வம். இந்த தெய்வம் மனித மனமாக இயங்குகிறது. எப்படி இயங்குது? இந்த இயற்கையை ரசிக்கிறது. இயற்கை என்னவா இருக்குது? ஐம்பூதங்களா இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் தெய்வம் தானே ஐம்பூதங்களா இருக்குது. விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, ஐம்பூதங்களாக இருக்கு. இந்த ஐம்பூதங்கள் ஒன்று கூடும் போதுதான் அந்த மனம் பிறக்குது. முறையாய் அக்காந்தாலை மனமாம்னு சொல்றோம்ல. அப்போ அந்த ஐம்பூதங்களில் காந்த அலை வருது அல்லவா? ஐம்பூதங்கள் எதால் ஆனது? காந்த துகள்களால் ஆனது. காந்த துகள் என்பது என்ன? இறைநிலையினுடன் ஒருங்கல், தவிழி, மெய்ப்பொருள், அறிவும் ஆற்றலுமாக இருக்கு. அந்த காந்தம் தான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக தன்மாற்றம் பெறுகிறது. அந்த தன்மாற்றத்தை அந்த அறிவே உணர்கிறது. அந்த உணரும் அந்த நிலைக்கு பெயர் தான் மனம். அதனால அறிவின் உணர்வு நிலையே மனம். இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மனம் என்ன பண்ணுதுங்க? இந்த இயற்கையை உணர்கிறது. தொட்டு, சுவைத்து, முகர்ந்து, பார்த்து, கேட்டு. அப்படி உணரும் போது இந்த ஜீவகாந்தம் தான் செலவாகுது. அந்த செலவு தாங்க நமக்கு இன்பமா இருக்குது. வேற ஒண்ணுமே இதான் மதுரை சொல்றார். உயிர் சக்தி இருக்கு இல்லையா? சீவன்ல காந்தம், அதான் உயிர் சக்தின்னு சொல்றோம். அதுதான் இந்த உடலை இயக்குகிறது. இந்த உடலை இயக்குகிற ஒரு அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது. இப்ப நம்ம வீட்டுல மின்சாரம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு ஒரு மின் அழுத்தம்னு ஒண்ணு பராமரிக்கிறோம், வோல்டேஜ். அப்பதான் அந்த கருவிகள்லாம் இயங்கும். அதே போல நம்ம உடம்புல உடல் இயக்க கருவிகள், மன இயக்க கருவிகள், இந்த தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது வழியாக தான் இந்த ஜீவகாந்தம் தன்மாற்றம் பெற்று செலவாகுது. அப்படி செலவாவதை அந்த அந்த மனமாக இருக்கிற அறிவே உணர்கிறது. அது எப்படி? அந்த செலவே இன்பமா தான் இருக்குது நமக்கு. இப்ப சாப்பிடுறீங்க, சுவையை ரசிக்கிறோம். ஜீவகாந்தம் உயிர் சக்தி தானே சுவையாக்கு தன்மாற்றம் பெறுது. அப்ப நம்ம எதை ரசிக்கிறோம்? எப்படி இன்பத்தை அனுபவிக்கிறோம்? நம்முடைய உயிர் சக்தியை செலவு பண்ணிதான் இன்பத்தை அனுபவிக்கிறோம். இதுதான் இன்பம். அதே போல வாசனையை உணர்றோம், காட்சிகளை பார்க்கிறோம், ஓசையை உணர்கிறோம், அழுத்தத்தை உணர்கிறோம். அதான் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5ஆக நம்முடைய உயிர் சக்தி செலவாகுது இல்ல? இதுதானுங்க இன்பம்.
இந்த அப்ப துன்பம்னா என்ன? இதை அனுபவிக்கும் போது அந்த இன்பத்திலே மயங்கி இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று பொதுவா மனிதனுடைய மனம் மயங்கும். மயங்கும் போது அது அதிகமா செலவு பண்ணிடுறோம். அப்போ இருப்பு குறையுது, உயிர் சக்தி இருப்பு குறையுது, உடல் இயக்கத்துல குழப்பம் வந்துருது. உடல் இயக்கம்னா ஜீரணம், ஜீரணம் சரியா ஆகல. அப்புறம் அப்ப என்ன ஆகும்? உடம்புல ரத்தத்துல ரசாயன குழப்பம் வந்துடும். அப்படின்னா என்ன? மனித உடல்ல என்னென்ன ரசாயனங்கள், ஜீவ ரசாயனங்கள் இருக்கணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்கு. அது என்னென்ன ரசாயனம் இருக்கணும், எவ்வளவு இருக்கணும், என்ன தரத்துல இருக்கணும். இது நீடு, குவான்டிட்டி, குவாலிட்டி. நச்சு பொருள்கள் இருக்கக்கூடாது, கழிவு பொருள்கள். உணவு ஜீரணமாகும் போது அங்க தேவையில்லாத ரசாயனங்கள் இருக்கும், அதை பிரிக்குது. அதான் ஜீரணம். ஒவ்வொரு உடல் செல்லிலையும் நடக்குது. அதை பிரிச்சு அதை வெளியேற்றணும். அது வெளியேறலன்னா ரத்தத்திலேயே சுத்தும். புரியுதுங்களா? அப்பதான் அங்க நோய் வருது நமக்கு. எப்படி நோய் வருது? ஜீவகாந்தம் குறைஞ்சு போச்சு, அதனால ஜீரணம் நடக்கல. ஜீரணம் நடக்காதனால இங்க சத்து பொருள் குறைபாடு இருக்கு, இருக்க வேண்டிய சத்து பொருள் இல்ல, தேவையில்லாத நச்சு பொருள்கள் ரத்தத்துல தேங்கி கிடக்குது. இதுதானே பாக்குறோம் நோய் வந்த போது. இதெல்லாம் அதான் பயோகெமிக்கல் டிசார்டர்னு சொல்றோம். அப்போ நோய்ங்கிறது என்ன? எல்லாருக்கும் தெரியும், நம்ம மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ விஞ்ஞானம் என்ன பண்ணுது பாருங்களேன். ரத்தத்தை பரிசோதனை பண்ணுது, அல்லது தசை, ரத்த தானே சதையா தசையா மாறுது, டிஷ்யூ. பரிசோதித்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? தேவையான சத்து பொருள் இல்லை, தேவையில்லாத நச்சு பொருள் இருக்குது. இதை மருத்துவம் பண்ணி அந்த தேவையான சத்து பொருளை கூட்டிக் கொள்ளுகிறோம், நச்சு பொருள்களை வெளியேற்றுகிறோம். இதுக்கான மருத்துவம், அது மருந்து உண்ணல், பயிற்சி, இதெல்லாம் செஞ்சு என்ன பண்றோம்? அந்த குறைபாடு போக்குறோம். அப்போ நோய் குணமாகுது. இப்போ நோய்க்கு என்ன வலிக்குது நம்ம உடம்புல. இப்போ ரசாயன குழப்பம் வந்த போது, இப்போ நம்ம பேட்டரி வச்சிருக்கோம், மொபைல் போன்ல பேட்டரி இருக்கு, அதுல வேதியியல் பொருள் இருக்கு. அதனுடைய அளவு தரம் குறைஞ்சி போச்சுன்னா அது மின்காந்த சக்தியை வாங்கி வச்சு கொடுக்குமா? கொடுக்காது. அப்ப அது இந்த மொபைல் போன் செலவு இயங்குறதுக்கான சக்தி கிடைக்காது. அதே போல இந்த உடல் உறுப்புகள் இயங்காது சரியா, டிசீஸ். அப்ப அங்க உயிர் ஓட்டம் நமக்கு அங்க தடை ஏற்படுது. அந்த அழுத்தம் குறைஞ்ச உடனே கழிவுகள் தேங்குது, கழிவுகள் உயிர் ஓட்டத்தை தடை பண்ணுது. நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறேன், அது பாருங்க. டார்ச் லைட்ல ஒரு மொபைல் செல்லு போட்டிருக்கோம். ஒரு செல் கெட்டு போச்சு. கெட்டு போன செல்லுல ஒரு முனையில வாங்கி இன்னொரு முனைக்கு கொடுக்குமா? ஜீவகாந்தத்தை கொடுக்காது. அதான் தடை. இப்ப இதான வலி, இதான நோய். நீடித்தா வலி நோய். அந்த நோய் நீடிச்சுக்கிட்டே போகுது. அப்ப என்ன ஆகும்? அந்த மின் தடை ஏற்பட்டு ஜீவகாந்தம் ஒழுகிக்கிட்டே இருக்கும், அழுத்தம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு நாள் கம்ப்ளீட்டா உயிரே இருக்காது. அதுக்கு பேர் தானே மரணம், உடலுக்கு மரணம். அப்போ உடலுக்கு ஒரு நோய், வலி வருது இல்லைங்களா? இதாங்க துன்பம், உடல் துன்பம். இந்த உடல் துன்பத்துக்கு என்ன காரணம்? ஆசை. அது சுவையில ஆசை, அது புலனின்ப ஆசை, பொருள் ஆசை. பொருள் வேணும் அல்லவா? கடப்பொருள், உயிர் பொருள், எல்லா பொருட்களும் வேணும். அந்த அந்த பொருளை தான் எப்படி பெறுவது? மக்கள் நமக்கு உதவினும், உதவும் உறவுகள். அதுக்கு அதிகாரம்
தேடுகிறான் மனிதன். புகழ், நீ நீ பிறருக்கு உதவி வாழ்ந்தாலே உனக்கு பிறர் உதவுவாங்க. அதுக்கு அதிகாரம் ஒன்றும் தேவையில்லை. ஆனா சிலர் என்ன நினைக்கிறான், நமக்கு அதிகாரம் வேணும். எதுக்கு? பொருள் சம்பாதிக்கிறதுக்கு. எல்லாம் பொருள் நாட்ட வாழ்க்கை. இந்த புலன் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் பொருள், புகழ், அதிகாரம் அல்லது செல்வாக்கு. செல்வாக்குறது தமிழ் எடுத்துக்கங்களேன். பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம், நான்கிற்கும் மனிதன் ஆசைப்படுகிறான். அது இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இந்த ஆசைதான் உடல் தாங்கும் அளவுக்கு மேல அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது இந்த உயிர் சக்தி இருப்பு குறைஞ்சு நோய் வருது. இதான உடலுக்கு துன்பம். அதே போல அணு அடுக்கு சீர்குலையலாம், ஏதோ ஒரு தாக்குதல். இது இப்போ அதிக நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு காட்சிய, ஒளி அதிகமா இருக்குது, கண்ணு வலிக்குது, அணு அடுக்கு சீர்குலையுது, அப்பவும் உயிரோட்டத்துல தடை ஏற்படும். மகிழ்ச்சி சொல்றாரு, நீ பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் நான்கிற்கும் பேராசைப்பட்டு இந்த சிவகாந்தத்தை உடல் தாங்கும் அளவுக்கு மேல் செலவு பண்ணும் போது ஒண்ணு ரசாயன குழப்பம் வரும், அல்லது அணு அடுக்கு சீர்குலையும். அப்ப ரசாயன குழப்பம் வந்தாலும் ஓடாது, அணு அடுக்கு சீர்குலைந்தாலும் ஓட்டத்துல தடை. இதானுங்க வலி, இதானுங்க நோய். இப்ப நோய்க்கு காரணம் என்ன? ஆசை. இதைத்தான் சொல்லுவது. இது உடலுக்கு துன்பமாச்சா? இது ஆசைப்படுற இப்போ இதெல்லாம் நிறைவேறிடுச்சு எல்லாருக்கும். இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம எல்லாருக்குமே புலனின்பங்களை அனுபவிக்கிறோமா இல்லையா? பொருள் உறவு, பால் உறவு, திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா பொருள் உறவும் பால் உறவும் இன்பத்திலையும் புலனின்பங்களை அனுபவிக்கிறோம். இப்ப அனுபவிக்காது என்ன? வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கத்தானே போறோம். இந்த இந்த இன்பத்தை அனுபவிக்கிறது யாரு? மனம். புரியுதா? இப்ப அம்மா அப்ப சொன்னாங்க இல்லையா, மனம். அந்த தெய்வம் தான் மனமாக இருக்கிறது. அப்ப எல்லாரும் யாரு? நான் தானே. இறைவன். நான் என்பது அறிவு, அது சுத்த வெளிமை பொருள். நான் எவ்வளவு காலம் வாழ்றேன்? நான் இந்த உலகம் உள்ளளவும் வாழுகிறேன். நான் நித்தியமானவர், நான் ஆன்மா. புரியுதா? அப்ப இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிற நான் ஆன்மா, மெய்ப்பொருள், அதுதான் அறிவு. நான் என்பது அறிவு, அது சுத்த வெளி மெய்ப்பொருள், அதுதான் மனம். அப்போ அறிவு ஒன்றுதான், மெய்ப்பொருள் ஒன்றுதான், மனமும் ஒன்றுதான். மனித மனம் தான் இந்த இயற்கையை ரசிக்கிறது. அப்போ ரொம்ப சாதாரணமா புரிஞ்சுக்கிறேன். இப்ப நம்ம தவம் பண்ணி தெரிஞ்சிட்டோம். தவம் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கிறோம். எப்படி துரியாகிய தவம் பண்ணி அந்த சுத்த வெளிதான் மெய்ப்பொருள், அதுதான் அறிவு, அதுதான் எழுச்சி பெற்று என்ன ஆகிருக்குதுங்க, ஐம்பூதங்களாகி அண்டங்களாகி அப்புறம்தான் முறையாக கூடி மனமாக, அது தாவர மனம், புழு மனம், பூச்சி மனம், ஊர்வன மனம், கால்நடைகள் மனம், மனித மனம் தான் ரசிக்குது. அப்ப இங்க கோடான கோடி மக்களாக வாழ்வது யாரு? நான் தானே. எவ்வளவு காலம் வாழ்றேன்? நான் இந்த உலகம் உள்ளளவும் வாழ். இந்த உலகம் மட்டும் இல்லை, இன்னும் வேறு எத்தனையோ சூரிய குடும்பங்கள் இருக்கு. அங்கே கூட நில உலகங்கள் இருக்கும், ஏதாவது சூரிய குடும்பங்கள்ல அங்கேயும் மனிதர்கள் வாழ்வார்கள். அது யாரு? அது நான் தானே. இப்ப பிரபஞ்சமே நான் தானே. நான் என்பது அறிவு, சுத்தவெளி. இப்போ கோடான கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கு, அத்தனையும் நான் தானே. அப்ப அங்க நில உலகத்துல இருக்கு, நில உலகமும் நான் தான். அங்க வாழ்ற எல்லா ஜீவன்களும் நான் தான், மனிதனும் நான் தான். மனிதர்கள் முடிந்து விட்டது தன்மாற்றம். புரிஞ்சுதுங்களா? தெய்வம் மனிதனாக வாழுகிறது.
அதான் தெய்வ மானுஷ ரூபேன பைபிள்ல கூட சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மனிதனை தன் சாயலிலே படைத்தார். இது இப்ப மனவள கலைஞர்கள் எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? இப்ப நீங்க மனவள கலைஞர் மட்டும் இல்ல, இப்ப சாதாரணமா இன்னைக்கு விஞ்ஞான அறிவு, ஒரு காலத்துல விஞ்ஞான அறிவு இல்ல. அந்த மூளைத்திறன் எல்லாம் முற்காலத்துல அப்படி இல்ல. இந்த சிந்திக்கிற அளவுக்கு திறமை கிடையாது. இன்னைக்கும் சிலர் இருக்கிறாங்க, சிந்திக்கவே மாட்டாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. நீங்க சொல்லி பாருங்க, நீங்க யாருன்னு நீங்க என்னைக்காவது சிந்திச்சீங்களா? நீங்க தான் அறிவு, நீங்க தான் கடவுள், அதுதான் நீங்களா இருக்கிறீங்க. என்னைக்காவது நீங்க சொல்லி பாருங்க, எத்தனை பேர் சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க. சிந்திக்கவே மாட்டாங்க. அவங்கள அறிவு நிலையில வாழ மாட்டேன்னு சொல்லுவாங்க. நீ என்ன சொன்னாலும் அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. சிலர் கரித்துண்டு மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு சொன்னா கொஞ்சம் சிந்திப்பாங்க. இப்ப நம்ம மனவளக்கலையில பாருங்களேன், எத்தனையோ பேருக்கு சொல்ற, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, என் மன்றத்துக்கு வந்தவங்களுக்கு கூட சொல்றோம், ஐயா நீ தவம் பண்ணி சிந்திக்கணும், நீ யாருன்னு ஒண்ணு அறிஞ்சிக்கணும், நீ மெய்ப்பொருளை அறியணும், கடவுளை அறியணும்னா நிறைய பேர் அதுக்கு இன்னும் தயாரா இல்லை. இப்ப நான் பாக்குறேன், இப்ப பிரம்மஞான பயிற்சிக்கு வர்றாங்க, அருள்செல்வருங்கிற பட்டம் வாங்கினவங்க தான். அருள்செல்வர்னா யாருங்க? தெய்வநிலை விளக்கம் பெற்றவர், தன்னிலை விளக்கம் பெற்றவர், தன்னை அறிந்தவர், விளங்கி கொண்டவர், நான் யார். அப்ப அவருக்கு தெய்வம் எதுன்னு சொல்லிடுறோம்ல. அப்ப இந்த மதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம், மத புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம், அது விளங்கி கொள்ள முடியாதவர்களுக்கு சொல்லப்பட்ட கற்பனை. மதத்துல கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு தான் சொல்லி இருக்குது, அது அறிவுன்னு தான். உருவம் இல்லாத அறிவு ஒண்ணுதானே. எல்லா மதமும் என்ன சொல்லியிருக்குங்க? உருவம் இல்லாததுதான் தெய்வம், அது எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது, தூணிலும் துரும்பிலும் இருப்பது, புலன்களுக்கு மறைவாக உள்ளது சொல்லியிருக்காங்க இல்லையா? இதை உணர்ந்துக்கிறதுக்கு தான் நீங்க ஆகினை தவம் கொடுத்தீங்க. ஆகினை தவம் கொடுத்தா ஜீவகாந்தத்தை உணர்றீங்க. துரிய தவத்துல பின்ன உணர்றோம், துரியாதீதத்துல சுத்த வெளியை உணர்கிறோம். இப்ப நமக்கு புரிஞ்சு போச்சு, அந்த சுத்த வெளிதான் அறிவு, அதுதான் உயிராக இருக்கிறது, விண்ணாக இருக்கிறது, ஜீவன்களே உயிர், அதுதான் காந்தம். சத் சித் அனந்தம், இருப்பு இயக்கம் விளைவுகள்னு சொல்றோம். பீயிங், பிகமிங் அண்ட் நோயிங் சொல்லுவோம். அப்ப இயற்கையை முழுமையாக அறிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்ப என்னுடைய உரையை கேட்டு கொண்டிருக்கோங்க, நீங்க யாரெல்லாம் இந்த மனவளக்கலை பயிற்சியில துரியாதீத தவம் பெற்று அருள் செல்வருங்கிற பட்டம் வாங்கியிருக்கீங்களோ, உங்களுக்கு எல்லாம் ஞானப்பழம் கொடுத்தோம் இல்லையா? அப்போ உங்களுக்கு விளங்கி போச்சா இல்லையா தெய்வம் பற்றிய கருத்து? அதான் அறிவை அறிந்த அறிவு, அதுதான் அந்த அறிவு தான் தெய்வம், அதுதான் எல்லாமாக இருக்கிறது. இது புரிஞ்சுட்டீங்கல்ல? இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இங்க எல்லாரும் யாரு? நாங்க. இப்போ உங்களுக்கு மரணம் உண்டா? இல்ல. மரணம்னா நான் அழிஞ்சு போறேனா? இல்லையே. மனிதர்களுக்கு அழிவு இல்லை, மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு தானே இருக்காங்க, ஆவதும் இல்லை அழிவதும் இல்லை. இந்த மனிதர்கள் அத்தனை பேரும் நான் தானே, புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கும் போது இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும்ங்கிற ஆசை இருக்குமா? பிறரிடம் இருக்குது. முதல்ல இன்னும் வேணுங்கிற ஆசை இருக்குமா? உதாரணமா சொல்றேன்னு, நீங்க உலக இன்பங்களை அனுபவிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, சுவையா இருக்குது, இன்னும் வேணும்னு அதிகமா அனுபவிப்பீங்களா? அனுபவிக்க மாட்டீங்க பொதுவா. எப்போ அனுபவிச்சா துன்பம் வரும். ஆனால் இவன் ஏன் மயங்குறான்னா, நான் நிலை இல்லாதவன், நான் அழிந்து போவேன், இருக்கு வரைக்கும் என்னத்தை கண்டேன், அனுபவிச்சுட்டு போகும், இந்த உடல் இருக்கு வரைக்கும் தானே அனுபவிக்க முடியும், ஆகையினால் இப்பொழுதே அனுபவித்து விடுவோம் என்று ஆசைப்படுகிறான். நான் உடல் அல்ல,
நான் அழிவர், உடல் அழிந்து போகும். அப்போ நான் அழிவற்றவன், நான் ஆன்மா, அனைவரும் நானே. அப்ப நான் என்னாலும் வாழுகிறேன் அல்லவா? அப்பதான் நான் எப்பவும் வாழ்றோம்ல. ஏன் இப்ப நீ காலையில சாப்பிடுறோம், இந்த உணவு ரொம்ப சுவையா இருக்குது, அது இப்பவே தான் சாப்பிட்டு ஆகணுமா? நாளைக்கு சாப்பிட முடியாதா? நாளைக்கு நாம என்ன செத்தா போறோம்? நாமளும் இருப்போம், இந்த உணவும் இருக்கும். இது ஏன் இதை தெரிஞ்சிட்டோம்னா, ஓ, நான் பேராசைப்பட்டேன்னா எனக்கு நோய் வரும், துன்பம் வரும். நானும் இருக்கிறேன் உலகத்துல. அதனால நான் ஆன்மாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் சொல்றாங்க, லிவ் தி பிரசன்ட், நிகழ்கால இன்பங்களை துய்ப்பீர்கள். அது பொருள் உறவு இன்பமா இருந்தாலும் சரி, பால் உறவு இன்பமா இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? வாழ்நாள் முழுக்க இந்த இன்பங்களை அனுபவிக்கத்தானே போறோம். இப்பொழுதே வேண்டும் என்று நமக்கு தம்முடைய சக்திக்கு மீறி நம்ம அனுபவிக்கும் போது தானே துன்பம் வருது. அதே போல இதை அனுபவிக்கிற சாதாரண தன்னை அறியாதவன் என்ன நினைக்கிறான் தெரியுங்களா? இவனை போல இன்னொருத்தன் இருக்கிறான். சமூக மக்கள் பொருள், புகழ், அதிகாரம், புலன் இன்பம், இதுல ஒருத்தன் தன்னை விட உயர்வா இருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன், அதை எதிர்த்து வீட்டுக்காரன், பங்காளி வச்சுக்கோங்களேன். இவனுக்கு என்னவா இருக்குது? பொறாமையா இருக்கும். அதுக்கு ஆசைப்படுறான். இந்த பொறாமைதான் ஆசைப்படுவது. இதைத்தான் மதுரை சொல்றாங்க, இந்த புலன் இன்பங்கள் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுவதும், எனக்கே வேண்டும் என்று ஆசைப்படுவதும். பிறர் அனுபவிக்கிறது எனக்கு வேணும்னு நினைக்கிறான். ஏன்னா அவன் வேறுன்னு நினைக்கிறான். இதான் தன்முனைப்பு. தான் என்ற அகந்தை, நான் என்ற உணர்வு. சொல்லுவாங்க தெரியுங்களா, நான் போக வேண்டும், நான் என்ற அகந்தை அழிய வேண்டும். அப்ப நாம் என்கிற ஒரு மன விரிவு வரணும். அதான் யாதும் ஊரே யாவரும் கேளி. இங்க இருக்கிற இந்த இயற்கை வளம் எல்லாம் யாருக்கானது? இந்த இயற்கை தானே, இறைவன் தானே இத்தனை வளங்களாக இருக்கிறான். இந்த வளங்கள் எல்லாம் யார் அனுபவிப்பதற்கு? நாம் அனுபவிப்பதற்கு. இதனாலதான் ஒரு கவிஞன் சொல்றான், ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவிக்கோரான்னு அனுபவிச்சான். இது பைபிள்ல கூட இருக்கு. மனிதனுக்கு தேவையான எல்லா வளங்களையும் ஆண்டவர் படைச்சு கடைசியாக மனிதனை படைத்து அனுபவியுங்கள். ஏதேன் தோட்டத்துல ஆணையும் படைத்து பெண்ணையும் படைத்து நீங்க அனுபவிங்க. ஆனால் இந்த மரத்தினுடைய கனியை புசிக்காதீர்கள். அதாவது டோன்ஸ், எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். அப்ப இயற்கை நீதிப்படி நீ செய்யக்கூடாததை செய்யக்கூடாது. செய்யக்கூடாததை செய்தால் உனக்கு துன்பம் வரும். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? அதான் ஆசைப்படாத, அளவோடு அனுபவி. இப்படி அப்ப நம்ம எல்லாரும் யாரு? நான் தான், அனைவரும் நானே. இதைத்தான் இப்ப சொன்னோம். அப்போ இந்த அப்படி அப்ப எல்லாரும் நான் தான் தெரிஞ்சிட்டா எனக்கு பேராசை இருக்குமா? நான் என்னாலும் வாழுகிறேன், அப்ப இன்னும் வேணுங்கிற ஆசை இருக்காது. பிறரிடம் இருப்பதும் எனக்கு வேணும்னு ஆசைப்படுவேனா? யாரு அவர்? யாரு? நான் தானே. நம்ம என்னைய தவிர மீது எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் மட்டுமா? என்னுடைய பெற்றோர், என்னுடைய வாழ்க்கை துணை, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள், சுற்றத்தார்கள், ஊர் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் நான் தானே. அனைவரும் நானே. புரிஞ்சுதுங்களா? அப்படி தெரிஞ்சிட்டா உங்களுக்கு அவங்க கிட்ட இன்பத்துக்கு நீங்க ஆசைப்படுவீங்களா? இப்ப ஒருத்தர், இப்ப நம்ம நாட்டுல அமைச்சர், முதன்மை அமைச்சர் இருக்காரு, பிரதம அமைச்சர் இருக்காரு, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அரிய அதிகாரம் இருக்கு. அது யாரு? அந்த அதிகாரம் எனக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்டா என்கிட்ட தானே இருக்குது. இந்த பிரதம அமைச்சரும் முதலமைச்சரும் நான் தானே. நான் என்பது அறிவு. அறிவுதான் அனைவருமாக இருக்கிறது.
அதான் அறிவை அறிந்த அறிவு. அம்மா இந்த ஞான கவிக்கு விளக்கம் கொடுக்கும்போது அதைத்தான் சொன்னான். அப்போ பேராசை வருமா, பொறாமை வருமா, பிறரிடம் இருக்கிற பொருளுக்கு? அப்ப பேராசை இல்லைன்னா சினம் வருமா? சொல்லுங்க. பேராசை இருக்கிறவனுக்கெல்லாம் சினம் வரும், கடும்பற்று. புரியுதுல? சினப்பம். நம்ம அவனுக்கு பிறர் மீது தன்னுடைய ஆசை நிறைவேறுவதற்கு யார் தடையா இருக்காங்களோ அந்த தடையை உடைப்பாங்க. அதான் சினம். தேவைக்கு மேல பொருள் சேர்த்து வைப்பானா? உணவு, உடை, உறவிடம், அனுபோக பொருள்கள். இந்த அனுபோக பொருள்களை தேவைக்கு மேல சேர்த்து வைப்பானா? தான் கடும்பற்று. பிறருக்கு தேவையானதை நீ வச்சிருக்கிற. இப்போ உணவை எப்படி பண்ணணும்? உணவை வீணடிக்காம குறைந்த அளவுல உணவு சாப்பிடணும், வீணடிக்க கூடாது. அதே மாதிரி உடை. ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு ஒரு குடும்பத்துக்கு எத்தனை சதுரடி வீடு இருந்தா போதும்? அந்த அத்தனை சைடு தான் இருக்கணும் வீடு. இன்னைக்கு தேவைக்கு மேல வீடு கட்டி வைக்கிறானே, உறைவிடம். அப்ப இதுக்கு பேர் என்னங்க? கடும் பற்று. உண்மைதானே? 10 வீடு கட்டக்கூடிய ஒரு அந்த கட்டட பொருட்களை ஒருத்தன் கட்டி வச்சிருக்கிறான். அதே மாதிரி வீட்டுல அனுபவ பொருள்கள், தளவாடங்கள், இதெல்லாம் எவ்வளவு தேவைக்கு மேல. மோட்டார் வாகனம், பெரிய பெரிய வாகனம், இதெல்லாம் எதுக்கு அப்படி பண்ணணும்? தேவையில்லாம எல்லா சக்கரமும் நல்ல கம்ஃபர்டபுளா எத்தனையோ வாகனம் இருக்குது இல்ல? நல்ல ஏசி, நல்ல சஸ்பென்ஷன் எல்லாம் வச்சு, அதுக்கு ஏன் 5 லட்சம் ரூபா காரம் தான் ஓடுது, 50 லட்சம் ரூபா காரம் தான் ஓடுது? அது ஏன் 50 லட்சம் ரூபா கார் வாங்கணும்? அதான் மதுரை சொல்றாரு, எளிமை. பிறருடைய தேவையை மதித்து தன்னுடைய தேவையை கட்டுப்படுத்திக் கொள்வது. அது எப்போ? அன்பு இருந்தாதான். அந்த மெய்ஞானம் ஓங்கி வாழ்றவனுக்கு தான் அனைவரும் நானே. அப்போ பிறருடைய தேவையை மதித்து நம்முடைய தேவையை கட்டுப்படுத்திக் கொள்வோம். அப்போ சிக்கனமா செலவு பண்ணுவோம். எளிமை. உணவு, உடை, உறைவிடை எல்லாம் இருக்கும். இப்போ மொபைல் போன் வாங்குறாங்க, அதுல நிறைய ரொம்ப காஸ்ட்லியான மொபைல். அது தேவையானது. ஒருவேளை அவருக்கு தேவையான அவர் வாங்கிட்டு போட்டோம். உங்களுக்கு தேவையில்லாதவங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? அப்போ இதெல்லாம் ஆடம்பர செலவுகள். விழாக்கள், கொண்டாட்டங்கள், குடும்ப விழாக்கள், இதெல்லாம் எவ்வளவு வீண் செலவு பண்றோம். அப்ப இதெல்லாம் கடும்பற்று தான். இதெல்லாம் பேராசை. இதனால என்ன வருதுங்க? பொருளாதார சிக்கல் வருது, உனக்கும் சிக்கல் வருது, சமுதாயத்துக்கும் சிக்கல் வருது. அப்ப பொருள் பிரச்சனை வருது இல்ல? கடும்பற்று, பேராசை, கடும்பற்று. முறையற்ற பால் கவர்ச்சி. அது 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 கணவன் மனைவி உறவு. அது இப்படிதான் இருக்கணும். ஆண் பெண் சரிசமமா தான் இருக்குது. 2 பேரும் விரும்பினா தானே அந்த உறவு இருக்கணும். அது கணவன் மனைவி கிடையாது தானே இருக்கணும். விரும்பாத போதோ அல்லது முறையற்ற பார்க்க வச்சு, இதுக்கு பேரு பேராசை தானே. அப்புறம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை. இவருடைய பொருள், புகழ், செல்வாக்கு, புலன்போச்சு அளந்து பார்க்கறான். தன்னை விட பிறர் உயர்வா இருந்தா இவனுக்கு பொறுக்கல, தாழ்வா இருந்தாலும் பொறுக்கிறான். உயர்வு தாழ்வு மனப்பான்மை தான் மதம். உயர்வு தளம் மதம்ங்கிற வார்த்தையே சமயங்கள், இந்து சமயம், இந்திய சைவ சமயம், வைணவம், சாக்தம், சௌரம், இதெல்லாம் இருக்குது பாருங்க. கிறிஸ்தவம், இஸ்லாம் எல்லாம் சமயம். எல்லாரும் சமம் அப்படிங்கிற கருத்தை, கோட்பாடை உணர்த்துறதுக்கு வந்ததுதான் சமயங்கள். ஆனா இந்த சமயவாதிகள் அவங்க என்ன பண்ணாங்க? உன்னுடைய சமயத்தை விட என்னோட உயர்ந்தது, நீ தாழ்ந்தது என்று அந்த சமயங்களுக்கு இடையிலேயே உயர்வு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்தாங்க பாருங்க. அப்பதான் அதுக்கு பேரு மதம்னே ஆயிப்போச்சு. மதம்னா உயர்வு தாழ்வு மனப்பான்மை. அப்ப அதே மாதிரி வஞ்சம், சினம் வந்தா வஞ்சம் வந்துருமில்ல. இப்ப இந்த 6 குணங்களோடு வாழ்றவனுக்கு மனநிலை எப்படி இருக்குங்க? துன்பத்துலதான் இருக்கும். இதான் மன துன்பம்.
இப்ப பாருங்களேன், ஒண்ணு உடல் துன்பம் என்னன்னு பார்த்தோம். இன்னொன்னு, இந்த 6 குணங்களோடு வாழ்பவனுக்கு அவன் மன துன்பத்தில் தான் இருப்பான். அதனாலதான் அது மனதில் களங்கம்னு சொல்றோம். உடலில் நோய், உள்ளத்தில் களங்கம். உள்ளம்னா கருமையம், கருமையத்தோட தரம், ஆத்ம தரம். அதுல 6 குணங்கள் இருந்தா தரம் கெட்டு போச்சு. அப்போ அதான் நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு, சம உணர்வு, மன்னிப்பு யாருக்கு வரும்? இந்த அன்பு வந்தாதான். அனைவரும் நானே. அப்ப மெய்ப்பொருளை அறிந்த அறிவு. அன்பு இருக்கிற இடத்துல பேராசை இருக்குமா? பிறரிட பொருட்கள் ஆசைப்படுவீங்களா? சினம் கொள்ளுவீங்களா? கடும்பற்று இருக்குமா? முறையற்ற பால் கவர்ச்சி, வேறுதாளும் மனப்பான்மை, வஞ்சம் ஒண்ணுமே இருக்கு. இப்ப அன்புங்கிறது சம உணர்வு. சம உணர்வுன்னு எப்படி வரும்? நான் யார்? அறிவை அறிந்த அறிவு. இதாங்க மெயினா. இப்போ அன்பானவர்களே, இப்ப நான் இந்த உரையை நிறைவு செய்ய போறேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்விகள் கேளுங்க, பேசலாம் நம்ம. அதாவது இப்போ ஆசையை அடங்கணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே. ஆசையை அடக்கு அடக்கு, புலன்களை அடக்கணும், ஒருமையுள்ள ஆமை போல 5 அடக்கல் ஆற்றுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அது என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காரு? மனதை அடக்க முடியாது. அடக்க நினைத்தால் அது விரியும். இந்த மனம் கேட்கறதெல்லாம் நீங்க புலனின்பங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தா இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் ஆசைப்படும். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் 4ம் எவ்வளவு இருந்தாலும் இன்னும் வேணும் தான் நினைப்பான். பாருங்க, பொருள் எவ்வளவோ இருக்குது. இன்னும் இந்த தன்னை அறியாதவர்கள், ஆன்மாவை அறியாதவர்கள், கடவுளை அறியாதவர்கள் இருக்காங்க இல்லையா? இப்ப பக்தர்கள்னு இருக்கிறாங்க. பக்தர்கள்லாம் கடவுளை அறியாதவர்கள். அவர்கள் கடவுளிடம் வேண்டுபவர்கள். கடவுள் இந்த பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பத்திற்கும் கடவுளை வேண்டுபவன் தான் அறியாமல் இருக்கிறான். பக்தர்கள்னு சொல்றோம். பக்தர்கள் வேண்டுறாங்க இல்லையா? கோயில்கள்ல போய் அந்தந்த மடங்க அந்தந்த கடவுளை வேண்டுறாங்க இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இன்னும் வேணும்னு அர்த்தம். பொருளுக்கு வேண்டுகிறான், புகழுக்கு வேண்டுகிறான், அதிகாரத்துக்கு வேண்டுகிறான், புலனின்பத்துக்கு வேண்டுகிறான் இல்லையா? பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் 4லே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துகிறது. இதுதான் மன துன்பம். புரிஞ்சுக்கீங்களா? உடல் துன்பம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இது மன துன்பம். அப்பதான் சொல்றாரு, இந்த மன துன்பம் இல்லாம நீ வாழணும்னா, மகிழ்ச்சி பாருங்களேன், பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் 4லே புகுந்து அழிந்து மனித மனம் புண்ணாய் வருந்துகிறது. இருள் நீங்கி, இந்த அறியாமை துன்பம் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன். இறைவெளியே, எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் அருள் நடன காட்சியினை அகத்துணர்வாய் கொள்ளுவீர். அப்பதான் அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி செயலெல்லாம் மாறிவிடும். மெய்ஞானம் மலரும் அப்படின்னு. அதுக்குத்தான் அகத்துணர்வாய் கொள்ளணும். அதுக்குத்தான் தவம். இப்ப நான் ஒரு செய்தியை சொல்றேன் பாருங்களேன். இப்ப நான் என்னுடைய அனுபவத்துல பாக்குறேன். நம்ம பயிற்சியாளர்கள் வர்றாங்க இல்லையா? பயிற்சிக்கு வர்றாங்க. ஆக்னே, துரியம், துரியாயுதம் எல்லாம் தவம் பண்ணி அப்புறம்தான் பிரம்மஞான பயிற்சிக்கு வர்றாங்க. அப்போ துரியாயுத தவம் பண்ணி அருள் செல்வருங்கிற பட்டம் பெற்றவங்களுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் தன்னிலை விளக்கம் பெற்றவர்கள். அப்ப அவங்க திரும்ப இந்த பிரம்மஞானத்துக்கு வந்து இறைநிலை தவம் செய்யறாங்க. துரியாயுத தவமும் இறைநிலை தவம் தான். அதை செய்யும் போது உறுதி ஆயிடுது, நமக்கு கன்ஃபர்மேஷன். அப்ப அது வரைக்கும் தகவல், இன்ஃபர்மேஷன், விளக்க ஞானம், இப்ப அனுபவ ஞானம். அது வந்துருச்சுன்னு சொன்னா இந்த 6 குணங்கள் இப்ப தான் தனதுங்கிற அகந்தை அழிஞ்சிருமா? தன்முனைப்பு, ஆணவம், தன்னை வேறாக நினைக்கிறான். எல்லாரும் நான் தான்.
இந்த இயற்கையே, இந்த உலகமே நான் தான். இதுல யாவையும் எவ்வுயிரும் தானாயின்னு சொல்றாருங்க இல்லையா? மகிழ்ச்சியை தான் சொல்றாங்க. நாமளும் புரிஞ்சுக்கிட்டோம். சுத்த வெளி ஒன்றுதான் ஐம்பூதங்களாகி அண்டங்களாகி அனைத்து உயிர்களாகி கடைசியில மனிதர்கள் வந்து முடிஞ்சிருக்கு இந்த பிரபஞ்சம். இந்த தொடர் எங்கேயும் விட்டு போகல. இது ஒரே யூனிட். ஒரு ஒரு ஆலமரம், வித்துல இருந்து மரம் வருது, இங்க வேறு வருது, அடிமரம், கிளை, இலை, பூ, பிஞ்சு, காய், பழம், கடைசியில என்ன வந்ததுங்க? வித்து. அப்ப வித்துல இருந்து வித்து வருகிறது. அந்த ஆலமரம் என்பது ஒரு யூனிட் தானே. இதுதான் பிரபஞ்சம். இது உடல். அப்ப இறைவனுடைய உடல். இப்ப நாமெல்லாம் நான் இறைவன், எல்லாமே நான் தான், இந்த பிரபஞ்சமே நான் தான். புரியுதுங்களா? அப்ப 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 ஒன்னஸ் தானே. இதைத்தான் சொல்றேன் யோகாவில். யோகா இஸ் நாட் தி போஸ்டர்ஸ், இட் இஸ் தி சைக்கிக் பிராக்டிஸ். தவம் பண்ணி சிந்திக்கணும். டு அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் ஃபுல்லி, டு டிஸ்கவர் தி ட்ரூத் ஆஃப் ஒன்னஸ். ஒன்றுதான் மெய்ப்பொருள், ஒன்றுதான் அனைத்துமாக இருக்கிறது. இதான் ஒன்னஸ், இதான் அத்வைதம். புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா அனைவரும் நானே. அப்போ நான் பிறருக்கு தீங்கு செய்வனா? சொல்லுங்க. இப்போ சொல்றோம் இரண்டு ஒழுக்க பண்பாடு. ஏன் பிறருக்கு தீங்கு செய்யறான்னா தன்னை அறியல, ஆன்மீக அறிவு இல்லை, மெய்ஞானம் இல்லை. அனைவரும் நானேன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்வானா? இப்ப என்ன நடக்குது? ஒண்ணு தனக்கு தீங்கு செய்யறது ஒண்ணு, இந்த 5 அளவு முறை மீறி தனக்குத்தானே தீங்கு செய்யறான். இன்னொன்னு பகை. பிறருடைய உடலை தாக்குகிறான், பொருளை பறிக்கிறான், வாழும் சுதந்திரத்தை அளிக்கிறான், பிறரை துன்புறுத்துகிறான், இவன் துன்பப்படுறான். பிறர்க்கு நாம் முற்பகல் செய்யும், தமக்கு என்ன பிற்பகல் தாமே வருகிறது. அதனால்தானே மகிழ்ச்சி இரண்டு ஒழுக்க பண்பாட 3 முறை சொல்ல சொன்னாரு. ஈதல் இசைப்பட வாழ்தல் திருவள்ளுவர் சொல்றார். அன்பானவர்களே, அப்போ இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க தவம் பண்ணணும். தவம் பண்ணாம இது புரியவே புரியாது. முற்காலத்துல தவம் பண்ற சக்தி எல்லாருக்கும் இல்லை. அதனால அவங்களால பக்தியில போயிட்டாங்க கடவுள்கிட்ட. அவங்க என்ன பண்ணாங்க? அப்பமும் கூட அங்க பாருங்களேன், அங்க சொல்லி வச்சிருக்கு பக்தி மார்க்கத்துல, நீ ஆசைப்படாத, உனக்கு இருக்கிறத அனுபவி, எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான், எல்லாரையும் நேசி, உனக்கு இந்த உலக இன்பங்கள், உனக்கு உன்னோட மரணத்துக்கு பின்னால கூட இன்னொரு வாழ்க்கை இருக்கு, தேவலோக வாழ்க்கை இருக்கு. அந்த தெய்வ உலகத்துக்கு போயிட்டா அங்கேயும் நீ இன்புற்று வாழலாம். இப்படின்னு சொல்லிதான் பக்தர்கள் அந்த மன நிறைவோடு வாழுகிறார்கள். நிறைய பேர் இருக்காங்க. நீங்க பாருங்க, பக்தர்கள் தவம் பண்ணி தன்னை அறியாத கூட சமுதாயத்துல இப்பவும் நீங்க பார்க்கலாம். அவங்க எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க, நமக்கு இருக்கிறது போதும், எல்லாரும் நான் தான் அப்படின்னு அந்த அன்பு கருணை எத்தனையோ பேர் வாழ்றாங்களே. தேவைகளை கட்டுப்படுத்தி கொண்டு அவங்களுக்கு மரணம் வரும்போது கூட இன்னும் எனக்கு ஆண்டவன் கடவுள் இன்னொரு வாழ்க்கையை கொடுப்பார், நான் நல்லபடியா வாழ்ந்திருக்கிறேன், சொர்க்கலோகம்னு ஒண்ணு இருக்கு, நான் அங்க போய் வாழ்ந்துக்குவேன். அதனால அவங்க மன நிறைவோடு அவங்களுடைய மரணம் உடலுக்கு மரணம் வரும்போது கூட சிலர் கவலையே படுறது இல்லை. அப்ப அவங்க வாழ்நாள் முழுக்க துன்பம் இல்லாம தானே வாழ்ந்திருப்பாங்க. பாருங்களேன், எத்தனையோ பேர் பாக்குறீங்க, நோய் நொடி இல்லாம, மருத்துவம் பண்ணாம, ஆஸ்பத்திரிக்கு போகாம, ஒரு ஊசி கூட போடாம, ஆபரேஷன் பண்ணாம, சிறு சிறு தொந்தரவுகள் வரும், அதை கை மருந்து, வீட்டு மருந்து, பாட்டி வைத்தியம்னு பண்ணி உடல்நலத்தோட வாழ்றாங்களா இல்லையா? சொல்லுங்க. வாழ்றாங்க. அவங்க நீங்க பார்க்கலாம், ரொம்ப எதுக்கும் ஆசைப்படாம இருக்கிறது போதும். அவங்க எல்லாருக்கும் துன்பப்படுறவங்களுக்கு உதவுறாங்க. அவங்க மரணம் வரும்போது மன நிறைவோடு போறாங்க. எப்படி போறாங்க? அவங்க கடவுளை நம்புறாங்க. சிவனை நம்புறவன் நான் சிவலோகத்துக்கு போறேன், பெருமாளை நம்புறவன் நான் வைகுண்டத்துக்கு போறேன்,
கர்த்தரை நம்புறவன் நான் பரலோகத்துக்கு போறேன் அப்படின்னு நம்புறாங்க இல்லையா? அங்க அங்க இறைவன் நமக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுக்கறான். அந்த வாழ்க்கை நமக்கு இன்பமா இருக்கும். அதனால மன நிறைவோடு அவர்கள் இந்த உடலை விட்டு அவருடைய ஆன்மா பிரிகிறது. புரியுதுங்களா? இப்படி எல்லாராலும் வாழ முடியுமா? இன்னைக்கு விஞ்ஞான காலத்துல இன்னொரு வாழ்க்கை இருக்கு, அப்படி ஒரு லோகம் இருக்குது, நம்ம அங்க போறோம் அப்படின்னு எல்லாரும் ஏத்துக்குவாங்களா? விஞ்ஞான உலகத்துல முடியாது. அதனாலதான் மகரிஷி அவர்கள் எல்லாருமே தன்னை அறியணும், அறிவை அறியணும், மெய்ப்பொருளை அறியணும். அந்த மெய்ப்பொருள் தான் மெய் ஞானம். அதான் மெய்ப்பொருள்னா அழியாத பொருள், நான் ஆன்மா. இதான் ஆன்மீக அறிவு. அதான் ஆன்மாவை அறிந்தால் அது ஞானம், தன்னை அறிந்தால் ஞானம். ஞானம்னால ஒரு தெளிவான அறிவு, முழுமையான அறிவு. தன்னை அறிந்தவன் தத்துவ ஞானி. இப்போ இப்ப இந்த உரையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப நீங்க எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னு வச்சீங்க. நீங்க தவம் பண்ணி எளிதாக ஆகினே துரியம் துரியாதீதம் தவம் பண்ணி எளிதாக விளங்கிக்கலாம். அது தொடர்ந்து தவம் பண்ணோம்னா ஒரு நாள் அகக்காட்சியா தெரிஞ்சிடும் இந்த சுத்தவெளி. அதான் இறை உணர்வு, சமாதி நிலை. அன்னைக்கு நமக்கு உறுதி ஆயிரும். அதுதான் இறைநிலை தவம். அப்போ இந்த இறைநிலை தான் அறிவு. அது நொறுங்கி துகள்கள் ஆகி ஐம்பூதங்களாகி அண்டங்களாகி தாவரம் புழு பூச்சி ஊர்வன காலடையும் மனிதனில் வந்து முடிந்திருக்கிறது. நான் யார்? அனைவரும் நானே. அப்ப இந்த உலக இன்பங்களை எல்லாரும் தான் அனுபவிக்கிறோம். என்னாலும் அனுபவிக்கிறேன், எனக்கு மரணம் கிடையாது. அதான் மரணமில்லா பெருவாழ்வு. மரணம் இல்லைன்னு சொன்னா நிகழ்கால இன்பத்தை அனுபவிப்பீர்கள். ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவு பெறுகிறேன். நடந்த நிகழ்ச்சி தான். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் கல்லூரி மாணவனா இருந்தபோது ஒரு முறை இந்த உலகமே அழிய போகுது, ஏதோ 7 கிரகங்கள் ஒரு லைன்ல வரப்போகுது, உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எங்க கிராமத்துல எல்லாம் செத்து போயிடுவோம், அதனால இருக்க வரைக்கும் அனுபவிப்போம்னு சொல்லி புலன் இன்பங்களை அனுபவிச்சாங்க. எல்லாம் சாப்பிடுறது, ஆடுறது, பாடுறது, பால் உறவு இன்பம் எல்லாம் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஒருத்தனுக்கு சாக போறான்னு வைங்களேன், ஒரு சாதாரண மனிதன் சாவகம் அவனுக்கு செத்து போயிட்டா அனுபவிக்க முடியாது. அதனாலதான் சாகும்போது கேட்கறான், எனக்கு இந்த அதை கொடு இதை கொடுங்கிறான், ஒரு காட்சியை பார்க்கணுன்றான், அது ஒரு இசை கேட்கணுன்றான், உன்னை சாப்பிடணும்னு சொல்றான்னா இல்லையா? தூக்குல தொங்க விடும்போது கூட உனக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்கறான். அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? தூக்குல செத்து போயிட்டா நான் அனுபவிக்க முடியாது, அதனால இப்பவே அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? நான் ஆன்மா, எனக்கு மரணம் இல்லை, அனைவரும் நானே, நான் என்னாலும் வாழ்கின்றேன்னு தெரிஞ்சுட்டா அவன் ஆசைப்பட மாட்டான். ஆனால் அதனால இந்த பயிற்சி சொல்லி வச்சிருக்கிறோம். நீங்க ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் பயிற்சி செஞ்சாலும் தன்னை அறிகிற வரையில ஒரு ஓரமா உள்ள இருக்கும். இந்த ஆசையை சீரமைச்சுட்டு சரி நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான் அப்படின்னாலும் கூட இன்னொருத்தனை பார்ப்பீங்க, அவங்ககிட்ட இருக்குதே, அவன் அங்கங்க போய் அனுபவிக்கிறானே, அது நமக்கு வேணுங்கிற ஆசை உள் மனதுல இருக்கும். ஆனால் நம்மை அறிந்த போது, ஆன்மாவை அறிந்த போது அந்த உள் மனதிலும் அந்த ஆசை இருக்காது. அதான் ஆத்ம தூய்மை, குணநல பேரு கிட்டும் என்று சொல்லி அப்போ ஆசையை அடங்கிறதுக்கு என்ன செய்யணுங்க? ஆசையை அடக்க முடியாது, மனதை அடக்க முடியாது. மனதை அறிந்தால் மனம் அடங்கும். இப்போ மனம் ஒன்றுதான், அனைவரிடமும் இருப்பது ஒரே மனம். நான் நித்தியமானவன், ஐம் எட்டர்னல், எனக்கு அழிவில்லைன்னு தெரிஞ்சிட்டா ஆசை அடங்கிவிடும் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். இது தொடர்பான கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். குறிப்பா நான் சொல்றது என்னன்னா, நம்ம தவம் பண்ணி தன்னை அறியணும். இந்த தவம் பண்றதுல இன்னும் கொஞ்சம் ஏதோ சில குழப்பங்கள் இருக்குது. அது சம்பந்தமான நீங்க கேள்விகள் கேட்டா நான் பதில் அளிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது அன்பராக
கிருபாநிதி அம்மா வாழ்க வளமுடன். லிலியம்மா வாழ்க வளமுடன். ஐயா நன்றி வாழ்க சொல்றேன். வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா நான் கிருபாநிதி பேசுறேன். இப்ப சென்னையில தான் இருக்கேன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லது. இப்ப இந்த ஐயா ஆசையை அடங்க மெஞ்ஞானம் இதுல ஐயா ஒண்ணு இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம். இந்த இன்பமும் இல்லாம துன்பமும் இல்லாம மத்தியமமான நிலையில பலர் இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது. இருக்கலாம் இல்ல இவங்கள நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். இருக்கிறாங்களா? அவங்களுக்கு தேவை அந்த இறைநிலை மட்டும்தானா? அவங்க எப்படி தியானம் பண்ணுவாங்க? அவங்க எப்படி அந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க? இப்ப இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம் ஒண்ணு. இன்னொன்னு கேட்டுறவா இல்ல அப்புறம் கேட்கவாயா? கேளுங்க கேளுங்க. இன்னொன்னுயா, இப்ப இத நீங்க ஒவ்வொரு ஜூம்லயும் 10 நிமிஷம் பேசுறீங்க. உலகம் உள்ளவரை நான் அழிய மாட்டேன், என் ஆத்மா இருக்கும் அப்படின்னு. இப்ப எனக்கு அதை நான் நீங்க பேசிட்டு இருக்கையில எல்லாமே அப்படி தோணும். ஆனா கொஞ்ச நேரத்துல இப்ப நீங்களா மாறணும். ஐயா மாதிரி பேசணும். ஐயா மாதிரி தவம் பண்ணோம்னா அப்ப நான் வேற மாதிரி ஆயிடுறேன். இப்ப முதலமைச்சர் ஆகணும், பிரதம மந்திரி ஆகணும், நம்ம சில சட்டத்திட்டங்களை மாத்தணும்னா நம்ம வேற மாதிரி ஆயிடுறோம். அந்த சமயத்துல நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத எப்படி கணிக்கிறதுயா? அவங்க ஆன்மா அது, என் ஆன்மா இதுன்னு எடுத்துட்டு போறதா ஐயா? நன்றி ஐயா. வாழ்க வளம். இதுக்குதான் தவம் பண்ணணும். தன்னை அறிய தவம். தன்னை அறிய தவம். தவம். இந்த தவத்தை சரியா பண்ணுனீங்கன்னா பாருங்க, ஆகனே தவம் பண்றீங்க, ஜீவகாந்தத்தை உணர்றீங்க, துரிய தவம் பண்றீங்க, உயிரை உணர்றீங்க, பேரியக்க மண்டல தவத்துல விண்ண உணர்றீங்க, அப்புறம் சுத்த வெளிக்கு போறீங்க, அங்க இருந்து சிந்திக்கிறீங்க, அதுதான் நானாக இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஆமா ஐயா. சிந்திக்கிறீங்க, அதுதான் அந்த சுத்த வெளிதான் நான் ஆகிறான். நான் யார்? இப்போ துரியாதீத தவம் செய்து நான் யார் அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுத்தோம் அல்லவா? கொடுத்துதானே அருள் செல்வருங்கிற பட்டம் கொடுத்தோம் உங்களுக்கு. ஞான பழம் வேற கொடுத்தோமே, நீங்க சாப்பிட்டீங்களே. அப்ப என்ன கருத்துல நீங்க ஞானப்பழம் சாப்பிட்டீங்க? இங்கதான் இப்ப எனக்கு பிரச்சனை. இப்போ நீங்க சரியா தவம் பண்ணல, சிந்திக்கல, விளங்கிக்கல. அதனாலதான் எல்லா கேள்வியும் வருது. எல்லா கேள்விக்கும் விடை கிடைச்சிடும். இன்பம் துன்பம்ங்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா? இன்பமும் வேண்டாம் இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம்யா. இன்பமும் துன்பமும் வேண்டாம்னா உறங்கிருங்க. அததான் சொல்றேன். இன்பமும் வேண்டாம் துன்பம் வேண்டாம், அமைதியா இருக்க முடியுமா? மயக்கத்திலே இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியாது. விழிப்பு இருக்கிற காலத்துல ஒண்ணு இன்பம் இருக்கணும்னா துன்பம் இருக்கும். புரியுதா? துன்பம் இல்லைன்னா அதுக்கு பேரு நீடித்த இன்பம். அதை அமைதின்னு சொல்லுவோம், பேரின்பம்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? புரியுது புரியுதுயா. இப்ப துன்பமே நமக்கு வேண்டாம். துன்பம் ரெண்டே உணர்வு தான்மா, இன்பம் துன்பம். கவியில இருக்கு பாத்தீங்களா? எல்லாம் வல்ல தெய்வம் அது கவியில. காணும் இன்ப துன்பம் அவன். இன்ப துன்ப அனுபவம் தான் வாழ்க்கையே, அதான் மனம். இப்ப நீங்க தெரிஞ்சிட்டீங்கல்ல, நீங்க தவம் பண்ணி நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சிருங்க. இங்க தவம் சரியா செய்யறது இல்லைங்கிறது இப்போ கண்கூடா தெரியுது. நன்றி ஐயா. ஐயா, இறைநிலை தவம் எந்த நேரம் செய்யலாம்? அது எப்படி உணரலாம்? என்ன சொல்லி இருக்கிறோம்? எந்த நேரமும் செய்யலாம். இருக்குத இறைநிலை தவம் ஆடியோவில் மகிழ்ச்சி போட்டுக்கல, யூடியூப்ல டவுன்லோட் பண்ணுங்க, அதை போட்டு செய்யுங்கம்மா. மகிழ்ச்சி சொன்னார்ல, இறைநிலை தவம் செய்யுங்க, எந்த நேரமும் செய்யலாம், எத்தனை முறை வேணாலும் செய்யலாம். செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க இயற்கையோடு கலந்து விடுவீர்கள். அப்புறம் என்ன இறைநிலை தவம்? நீங்களே இறைவனாக மாறி விடுவீர்கள், இயற்கையோடு கலந்து விடுவீர்கள். இயற்கை தான் கடவுள், இயற்கை தான் தெய்வம். சரியா? சிறப்பியா. நன்றி. அடுத்த பாக்குறையா. வாழ்க வளமுடன். தவம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. நன்றி நன்றி அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக உமா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, இப்ப இந்த ஆகினை துரியம்ல அந்த உணர்வு நமக்கு கிடைக்குதுங்க இல்லையா? அதுல நம்ம ஆகினையில உணர்வு கிடைக்குது, அதன் மேல அதை மட்டும் கவனிக்கிறோம். இப்ப துரியம்லயும் ஒரு அழுத்த நிலை கிடைக்குதுங்க இல்லையா? அப்ப அதை கவனிச்சா நம்ம போதுங்க.
இப்ப தவத்துல தவ அனுபவம் சொல்றீங்களம்மா, இந்த இயற்கையை 3ஆ பிரிக்கிறோம். அதாவது சரிங்கய்யா. இருப்பு, இயக்கம், விளைவு. அதாவது சிவம், சக்தி, காந்தம். சிவம், சக்தி, சிவசக்தி. புரியுதா உங்களுக்கு? சரிங்கய்யா. சிவம், சக்தி, சிவசக்தி. இருப்பு, இயக்கம், விளைவுகள். இப்படி 3 மறைபொருள். இது 3 மறைபொருளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இயற்கையை முழுமையா புரிஞ்சிடலாம். அப்போ காந்தத்தை உணரும் போது எதை நீங்க ஆகுநிலை எதை உணர்றீங்கன்றது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. காந்தம், சீவன்ல இருக்கிற காந்தம். இப்ப ஜடப்பொருள்ல இருக்கிறதெல்லாம் வான்காந்தம், இது சீவகாந்தம் இல்ல. அப்ப சீவகாந்தத்தை உணர்றீங்க. அது ஒரு அதிர்வா தெரியுது. அது என்னது? அது என்னவா மாறுது? அதுதான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக தன்மாற்றம் பெறுகிறது. புலன் உணர்வுல அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்றீங்க. இதான் உணர்வு நிலை. இது தவநிலை. தவத்துல என்ன பண்றீங்க? எது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக தன்மாற்றம் பெறுகிறதோ அதையே உணர்கிறீர்கள். இதான் மறைபொருள் உணர்வு, அனுபவ உணர்வு. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அதிர்வு, அதுதான் ஜீவகாந்தம். இப்ப காந்தம் எங்க இருந்து வருது? விண்ணுல இருந்து வருது. விண் சுழலுது. சுழண்டா என்ன வரும்? விண்ணுல இருந்து விரிவலை வருது. வருதா வரலையா? அம்மா ஊன்னு சொல்லுங்கம்மா. வருதுங்கய்யா. அந்த என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? விண்ணு காந்த துகள்களால் ஆனது. இப்ப லட்டு பூந்தி துகள்களால் ஆனது போல லட்டு சுழலும் பொழுது பூந்தி உடைஞ்சு வருது வெளியில. புரியுதா? சரிங்கய்யா. அப்போ துரிய தவத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? விண்ணை உணர்ந்து கொண்டீர்கள். அந்த விண்ணுதான் உடலுக்குள்ள கவனிக்கும் போது உயிர் உச்சந்திரில கவனிக்கிறீங்க. உடலுக்கு வெளியில கவனிக்கிறீங்க. ஒரு முழ உயரத்திற்கும் சந்திரன் வரையிலும் சூரியன் வரையிலும் இந்த நட்சத்திரங்கள் வரையிலும் இது அத்தனையுமே அணுக்களுடைய கூட்டம் தானே. நீங்க தவம் பண்ணும்போது இது அணுக்களுடைய கூட்டமாக கவனிக்கிறீங்களாங்கிறதா இப்ப கேள்வி. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன். ஒரு சிலர் தான் சொல்றாங்க, பேரியக்க மண்டல தவத்துல நீங்கள் எதை நினைப்பீர்கள் கேட்டா, உச்சிக்கு மேல ஒரு முழ உயரத்துக்குன்னா எதை நினைப்பீங்கன்னா சொல்ல தெரியல. அப்புறம் சந்திரன்னா எதை நினைப்பீங்கன்னா சந்திரனை நினைப்போங்கிறீங்க. சந்திரனை நினைச்சா மன அலை என்ன? 14க்கு மேல போயிடும், உணர்வு நிலை. புரியுதா உங்களுக்கு? சந்திரனை பார்க்கும் போதும் மன அலை உணர்வு நிலை. அப்போ ஒரு நொடிக்கு 14 சுழலுக்கு மேல போகும். பார்த்த சந்திரத்தை திரும்ப நினைச்சாலும் அதே 14க்கு மேலதான் போகும். அப்ப அது தவம் அல்ல. புரியுதா உங்களுக்கு? இப்போ புரியுதுங்க. அதனாலதான் உங்க மூளை செல்கள்ல மாற்றம் வரல, அங்க ரசாயன மாற்றம் வரல, சிந்தனை திறன் ஓங்கல. தவம் எதுக்கு செய்றீங்கம்மா? நல்லா புரிஞ்சுக்க. தவம் எதுக்கு செய்றீங்க? மூளைக்கு சிந்தனை திறனை கூட்டுறதுக்கு, மூளை செல்களை திருத்தி அமைக்கிறதுக்கு. அப்ப மன அலைய குறைக்கணும்ல. கரைக்கிறதுக்கு பதிலாக நீங்க சந்திரனை நினைச்சீங்கன்னா கூடிரும், சூரியனை நினைச்சா கூடிரும், நட்சத்திரத்தை கிடைச்சா கூடிரும். அப்போ சுத்த வெளிய உடனே நினைக்க முடியுமா? 100 கிலோமீட்டர் வேகத்துல கார் ஓட்டுறீங்க, அதை நிறுத்தணும், உடனே நின்றுமா? கொஞ்சம் ஓடிதானே நிக்கும். புரியுதாம்மா? புரியுதுங்க. சொல்லுங்கம்மா. எப்படி பண்றீங்க? புரியுதா? உங்களுக்கு மட்டும் சொல்லலம்மா, எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். சரிங்க. அப்ப சந்திரன் பண்ணாதனாலதான் உங்களுக்கு இந்த உண்மை புரியல. மன அலை குறையலாங்க. மன அலை குறைஞ்சாதான் மூளைக்கு சிந்தனை திறன் ஓங்கும். அப்பதான் அந்த தெய்வ நிலை, அப்பதான் சுத்த வெளிக்கு போறீங்க. அப்புறம்தான் அந்த சுத்த வெளிங்கிறது அறிவு, அது ஆற்றல். அப்ப அதை நினைக்கிறீங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். அப்ப கும்மிருட்டா நினைக்கிறீங்க, அது அதிர்றதா நினைக்கிறீங்க, நொறுங்கிறதா நினைக்கிறீங்க. அப்ப அந்த பார்வையோட செய்யணும்னா மன அலைய முதல்ல இங்க குறைக்கணும்ல. அமைதி நிலையில இருந்து ஆழ்நிலைக்கு வரணும். அதான் உயிரை கவனிக்கிறது. உயிர் சக்தியை கவனிக்கிறது ஆகினை.
அப்ப சரிங்க. உயிரை கவனிக்கிறதுனா அங்க அது துரு- இதுக்கு வந்து அமைதி நிலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்க? ஆள் நிலை. உயிரை கவனிச்சா. சுத்த வெளியை சரி. நினைச்சா அமைதி. ஊழ்நிலை, சமாதி நிலை, ஆதிக்கு சமநிலை. புரியுதா? சரிங்க. அப்பதான் மன அலையை குறைக்கும் போது மூளைக்கு சிந்தனை திறன் கூடும். ஏமா விஞ்ஞானிகள் சிந்திக்கிறாங்க. அவங்க சிந்திக்கும் போதே அந்த மூளை திருத்தி அமைக்கப்படுது. மதுரை சொல்வாரு, சிந்திப்பவர்களே தவம் செய்வதற்கு சமம். சிந்திப்பதே தவம். ஆனா தவம் செய்தால் சிந்திப்பது எளிது. இப்போ இவ்வளவு பேர் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சுத்த வெளிதான் தெய்வம், அறிவுதான் தெய்வம்னு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னும் புரியலம்மா. நான் 47 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய பேரு துரியாய தவம் பண்ணி பிரம்ம ஞானத்துக்கு வந்து எல்லா தவமும் பண்றவங்களுக்கு கூட இன்னும் அவர்களால அறிவுதான் தெய்வம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்க இந்த உருவங்களை கடவுளா வணங்கிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்கய்யா. அப்ப சந்திரன் சூரியன்லாம் இது இப்ப புரியுதா? நீங்க அந்த தவத்தை சரியா செஞ்சீங்கன்னா அதுவானால் அதுவே சொல்லிவிடும். அதான் அப்ப சமாதி நிலை. நீங்க தவத்தை நல்லா செய்யுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருமா புரியாதா? அப்பதான் புரியும். ஆதி எனும் பரம்பொருள் மெய். அதுதான் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோது இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் அப்புறம்தான் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கம். தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடை, மனிதன். இந்த கவி இயற்கை தத்துவ கவி. இத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் தவம். தவம் பண்ணாம அதனாலதான் அகத்தவமும் சிந்தனை அகத்தாய்வும் மனவளக்கலை. இதான் ஆன்மீக சாதனை. இப்ப தவமே பண்ணாம எப்படியம்மா நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? உங்களன்னு சொல்லலம்மா, பொதுவா சொல்றேன். அம்மா நிலத்தை உழுது பண்படுத்தாம விதைச்சா முளைக்குமா சொல்லுங்க? இல்லைங்கய்யா. நீங்க தவம் பண்ணாதவங்களுக்கு ஆன்மீக அறிவுதான் தெய்வம், அதுதான் நீயா இருக்கிற, எல்லாரும் நீதான், நீ ஆசைப்பட நீ ஆசைப்பட மாட்ட, ஆசை அடங்கிரும் அப்படின்னு, உனக்கு மரணமே இல்லை, நீ என்னாலும் வாழுகிறாய், நான் நித்திய ஜீவன், நீ மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம், எனக்கு சாவில்லைன்னு பாரதி சொன்ன மாதிரி எத்தனை சொன்னாலும் கேட்கிறவனுக்கு புரியவே புரியாது. ஏன்னா அது எப்படி தெரிஞ்சது தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம இதுல அருள் செல்வருங்கிற பட்டம் கொடுத்து ஞானப்பழம் கொடுத்தோம்ல. அப்ப ஞானப்பழம் வாங்கினவனுக்கு அறிவு ஒன்றே தெய்வம் அப்படிங்கிற கருத்து அவங்ககிட்ட இருக்கணுமா இல்லையா? இருந்தா அவன் மதத்தை விட்டு வெளியில வந்துருவான்ல. இன்னைக்கு மனவளக்கலையில இருக்கிறவங்க அருள் செல்வருங்கிற பட்டம் பெற்றவர்கள் நீங்கள் மதத்தை விட்டு வெளியில வராம இறை உணர்வு பெறவே முடியாது. இதைத்தான் நம்முடைய தலைவர் எஸ்கேஎம் அவர்கள் மதம் கடந்த ஆன்மீகம் வாங்க, மதத்தை கடந்து வாங்க. மனவளக்கலைங்கிறது மதம் கடந்தது. நீங்க மதத்தை பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளும் மெய்ஞானம் பெற முடியாது. ஆசையில சிக்கி தவித்து துன்பப்படுவீர்கள், உடலாலும் மனதாலும். நான் உங்களுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்கம்மா, எல்லாருக்கும் சொல்றேன். சரியா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, அவங்க 2 முறை வந்து நீங்க அந்த சந்திரன் சூரியன் சொல்லும் பொழுது அப்ப எதை நினைக்கணும்ன்ற மாதிரி கேட்க வந்தாங்க. அதேதான். இதுதான் சக்தி களம்னு பேரு. இதுக்கு என்ன பேருமா? சக்தி களம் ஐயா. அப்புறம் துவாதசாங்கம் வரும்போதே சக்தி களம் தான் அப்போ சந்திரன் வரையிலேயும் சக்தி களம் தானே. இது பெரிய இயக்க மண்டலம். பிரபஞ்சம் இருக்கிறது ஒண்ணு இருப்பு, இன்னொன்னு இயக்கம், ஒண்ணு நிலை, இன்னொன்னு அலை. இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அலைங்கிறது விண் துகள்கள். விண் துகள்களுடைய கூட்டம் தான் அலை. அதான் ஐம்பூதங்கள், அதான் இயக்க மண்டலம். அப்போ நீங்க
துரியம் பண்ணும்போது மன அலை குறையும். உணர்வு ம் நிலையில இருந்து அமைதி நிலைக்கு வருதுன்னு வச்சுக்கோமே. ம் இப்போ ஒரு முளை உயரத்துக்கு எதை கவனிக்கிறீங்க? அதே விண்ணை கவனிக்கணும். விண்ணை ஓகே பாவனை பண்ணணும். ம் அதுதான் சொன்னோம். அந்த விண்ணு எப்படி இருக்கும்? ஒரு பசு ரோமத்தை எடுத்து அது பருமன் அளவுக்கு துண்டு வச்சு வெட்டுங்க மனசால. அதை 100 ம் கூறு போடுங்க. அதுல ஒரு துண்டை எடுங்க. 1000 கூறு போடுங்க. அதுதான் விண்துகள். அதான் உயிர் துகள். உடம்புக்குள்ள இருந்தா உயிர், உடம்புக்கு வெளியில இருந்தா விண். விஞ்ஞானத்துல மின்னணு, எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானை நினைக்கணும். அந்த ம் ம் எலக்ட்ரானால ஆனதுதான் ஒரு முளை உயரத்துக்கு. இங்க என்ன இருக்குது? ஒரு முளை உயரத்துக்கு காற்று இருக்குன்னு வைங்களேன். ம் வாயுப்பொருள் இருக்கு இல்லையா? ம் வாயுப்பொருள் எல்லாம் ஆனது வெண்துகள்கள். துகள்கள். ம் புரியுதா? சரி, இப்ப இப்ப மனதை என்ன செய்யறோம்? உடனடியா அப்படி நினைச்ச உடனே சுத்த வெளிக்கு விரிச்சிட முடியாது. மன அலை குறையாது. அதெல்லாம் ம் கொஞ்சம் கொஞ்சமா மனதை விரிக்கிறோம். முதல்ல ஒரு ம் முளை உயரத்துக்கு விண்துகளை கவனிக்கிறோம். எல்லாம் கவனிச்சுட்டோமா? சந்திரன் வரையில். அப்ப சந்திரனை உள்ளடக்கி கொண்டு, சந்திரன் எதால் ஆனது? அதே விண்துகள்களால் ஆனது. புரியுதா இப்போ? ஓகே ஓகேங்க. ஆனால் எது வரையில மனதை விரிக்கணும்னா, அப்ப சந்திரன் ஒண்ணு இருக்கிறதா நினைச்சுக்குங்க. அப்ப சந்திரனை எப்படி நினைக்கிறது? வளர்பிறையா தேய்பிறையா? இது குழப்பம் வந்துடும். அதனால்தான் மகிழ்ச்சி முழு நிலவு சந்திரன் இருக்கிறதா நினைச்சுக்குங்க. ம் அவன் இப்போ தவம் பண்ணும்போது இருக்கோ இல்லையோ, ஒரு ஆமா. எண்ணெய்தான். இதுவரையில் மனதை விரியுங்கள். இன்னும் ம் முழுசா சொல்றது ஃபுல்லா கேட்டிருக்கமா? எல்லாரும் கேளுங்க. மனதை விரிக்கும் போது மன அலை குறையுங்கிறத உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அப்போ சந்திரன் வரையில் எதை நினைக்கிறீங்க? விண்கலம், விண்ணகம். இதான் சக்தி களம், ம் இயக்க மண்டலம். புரியுதா? சரி, அடுத்தது ம் சந்திரன்ல இருந்து சூரியனுக்கு போறீங்க. ம் சந்திரனுக்கும் சூரியனுக்கு இடையில என்ன இருக்குது? விண் துகள்கள். சூரியனா இருப்பது எது? விண் துகள்கள். அப்ப விண்ணதான் நினைக்கிறீங்க. அப்பதான் மன அலை குறையும், ம் ம் அமைதி ம் நிலைக்கு வரும். புரியுதுங்க? இப்ப விஞ்ஞான ரீதியில 4 to 7 சொல்றீங்கல்ல. ஆமாங்க. நம்ம ஆக்கினையில 8 to 13 வச்சுக்கங்களேன். ம் ம் காந்தத்தை நினைக்கும் போது 8 to 13 ம் இல்லையா? அப்போ விண்ணை நினைக்கும் போது 4 to 7 சொல்றீங்க. ம் ம் இதையும் அதைத்தான் கவனிக்கிறீங்க. ம் ஒரு முளை உயரத்திற்கும் சந்திரன் வரையிலும் சூரியன் வரையிலும் எதை நினைக்கணும்? அதே விண்ணதான். விண்ணதான் நினைக்கிறீங்க, பாவனை பண்றீங்க. ம் கிரெயின்ஸ் மாதிரி விண்ணு நம்ம இதை காமிக்கிறோம்லாமா? நம்ம பவர் பாயிண்ட்ல காமிக்கிறோம்ல விண் ஆ துகள்கள். ம் ம் வெட்டி, இப்ப இந்த ஒரு மின்மினி பூச்சி மாதிரி நம்ம ஒரு திறந்த வழியில அப்படியே கண் சிமிட்டாம பாக்குறீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மின்மினி பூச்சி மாதிரி தோண்டி தோண்டி மறையும். ஆமாங்க ஐயா. இதான் விண் துகள்கள். ம் ஒரு அது மாலிகூல்ஸ் சொல்றோம், பேரணு. அது ஒரு டிரான்ஸ்லேட்ல தெரியும். ம் இந்த துகள்களால் ஆனதுதான். அத என்ன செய்றீங்க? சூரியன் வரையில. அப்புறம் என்ன ம் நினைக்கிறோம்? சூரியனுக்கு மேல நட்சத்திரங்கள் இருக்கு. இது ம் கோடான கோடி சூரியன்கள், சூரிய குடும்பங்கள். ம் ம் இது எதுவரையில இருக்குது தெரியாது. ம் நாம தவத்துக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரையில எடுத்துக்கிறோம். ம் ம் புரிஞ்சுதாமா? அப்போ அது புரியுது. வரையில மனதை விரித்து அங்கேயும் ம் விண்ணதான் கவனிக்கிறீங்க. நான் சின்ன ம் உதாரணம் சொல்றேன். ஒரு கடுகை நினைக்கிறீங்க. அப்ப ம் மனம் எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்குது? கடுகு அளவுக்கு. ம் புரியுதாமா? இப்போ புரியுதுங்கய்யா. ஒரு ஒரு மிளகை நினைக்கிறீங்க. இப்ப மனம் என்ன ம் ஆகும்? இன்னும் விரியும். ஒரு ம் சுண்டைக்காயை நினைக்கிறீங்க, இன்னும் என்ன ஆகும்? விரியும். வெரி. புரியுதுங்களா? ம் அப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தை நினைக்கிறீங்க, அந்த அளவுக்கு விரியும். ஒரு ஆரஞ்சு பழம் நினைக்கிறீங்க, அந்த அளவுக்கு விரியும். பூசணிக்காயை ம் நினைக்கிறீங்க, அந்த அளவுக்கு விரியும். இப்போ ஒரு ம் பெரிய ராட்சச பலூன், ம் ம் ராட்சச பலூன், அதை விட பெரிய பலூன் உலகத்திலே இல்லை. அது ம் மாதிரி ஒரு பலூன் அளவுக்கு மனதை விரிக்கிறீங்க. ம் ம் அப்போ நமக்கு பூமியில உட்கார்ந்து இருக்கிறோம், இங்க ஒரு அரைவட்டம், இன்னொரு அரைவட்டம் அந்த பக்கம். ஆ இது ஒரே ஒரு பெரிய உருண்டையாக எதை ம் நினைக்கிறீங்க? சக்திகளை தவம். நல்லா புரிஞ்சுக்குங்க.
இதுதான் ம். இயக்க மண்டல தவம். ஓகேங்க. அதை என்ன சொல்றோம் மகிழ்ச்சி சொல்றாங்கன்னா, ம். எல்லாமே இயக்கம்தான். ஒரு ம். உருண்டை. இப்ப பாருங்க, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மண்ணாலான உருண்டைக்கு என்ன பேரு? மண் உருண்டை. ம். ம். சரியா? ம். எள்ளாலான உருண்டைக்கு என்ன பேரு? எள்ளு உருண்டை. எழுதுங்க. ம். சரி. இப்ப ஆமா. விண்ணாலான உருண்டைக்கு என்ன பேரு? விண்ணு உருண்டை. ம். அப்ப சக்தி துகள்களாலான ஒரு உருண்டைக்கு என்ன பேரு? சக்தி களம். சக்தி. ம். இயக்க துகள்களால் ஆனது இயக்க மண்டலம். ம். இந்த பிரபஞ்சமே ஒண்ணு சுத்த வெளி, இன்னொன்னு இயக்கம். இருப்பு இயக்கம் 2 தானமா இருக்குது. ஆமாங்க ஐயா. அப்போ இதை எப்படி சொல்றாங்க மகரிஷி? எப்படி மன அலை குறையும்னு நான் கேட்டேன். ம். மகரிஷி, இந்த ம். இந்த காந்தத்தை நினைச்சா எப்படி குறையுது? விண்ணை நினைச்சா எப்படி குறையுது? அந்த விண்ணும் ம். அப்போ துரியத்துல இருந்து அப்படியே நேரடியா துரியாயுதம் போயிட முடியாதா? முற்காலத்துல ம். அப்படித்தானே பண்ணாங்க. ம். ம். துரியாயுதே கிடையாதே. ம். நாம ஏன் இந்த பேரியக்க மண்டல தவம், துரியாயுத தவம்னு பேரியக்க மண்டலம், சக்தி களம், சிவகளம்னு ஏன் தவம் செய்யணும்னு கேட்டேன் மகரிஷிகிட்ட நான். அப்பதான் சொன்னாரு, நல்லா கேட்டுக்குங்க. ம். மனம் விரிந்தால் மன அலை குறையும்னாரு. ஓ. சின்ன கடுகு இந்த பொருள் விரிய 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 மன அலை குறையும். அதுக்கு ஒரு உவமை சொன்னாரு. ஒரு ம். குழாய், ஒரு மோட்டார் பம்பு செட்ல ஒரு குழாய் இருக்கு, தண்ணி வருது. அப்ப மோட்டார் ஓடும் போது ஒரு குறிப்பிட்ட வேகத்துல தண்ணி வரும். சரியாமா? ம். அந்த குழாயில ஒரு அங்குல குழாயில 2 அங்குல குழாயை கொண்டு இணைச்சிங்க. அப்புறம் 3 அங்குல குழாயை கொண்டு வந்து இணைக்கிறீங்க. அந்த குழாய் அகலம் ஆக ஆக நீரின் வேகம் குறையுமா இல்லையா? கண்டிப்பா. இப்ப புரியுதா? இப்படி மன அலையை குறைப்பதற்குத்தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பேரியக்க மண்டல தவம் என்று ஒரு தவத்தையே கொடுத்தார்கள். ஓ. சரி. சுத்த வெளிய முற்காலத்துல சுத்த வெளி தவம் கிடையாது. ம். ம். அப்பதான் மகரிஷி சொன்னாரு, இந்த இருளை நம்ம பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. அந்த ம். இருள் எல்லையற்றது. ம். அப்ப இருள் அளவுக்கு மனதை விரிக்கும் போது மனம் விரிந்து ம். விடும். புரியுதா? ம். மனம் புரியுது. விரிந்தால் மன அலை குறையும். ம். ம். இப்ப கடல்ல ஒரு நீர்நிலைமா, இங்க வந்து ஒரு கல் எடுத்து போடுறீங்க. அந்த கல் விழுந்த இடத்துல அலை அதிகமா இருக்கும். அது கரையை நோக்கி போகுது பாருங்க. கடைசியில கரையை போய் சேர்றப்போ அவர் மெல்லிய அலையா போய் சேர்ந்துரும். ஆமா. புரியுதா இப்போ? புரியுதுங்க. இது மாதிரி மனம் விரிந்தால் மன அலை குறையும். அப்படி குறைச்சாதான் நமக்கு சுத்த வெளிய பார்க்க முடியும், காண முடியும், உணர முடியும். ஓகே. ஓகே. அது உணராத வரையில நமக்கு புரியவே புரியாது. ஆமாங்கய்யா. ஆமாங்க. எல்லாருக்குமே வந்து இதுவரையில பாத்தீங்கன்னா சந்திரன், சூரியன், அப்ப நீங்க வந்து தெளிவா விளக்கம் கொடுத்துட்டீங்க. சந்திரன் வரை, சூரியன் வரை, அதுக்கப்புறம் நம்ம அந்த பேரியக்க மண்டலம் விரிகிறோம் அப்படின்ட்டு. சொல்லல. அப்ப மனதை விரிக்கும் போது சொன்னல, கடுகு, மிளகு, சுண்டைக்காய், எலுமிச்சம்பழம், என்ன பழம் சொன்ன? ஆரஞ்சு பழம், ராட்சச பலூன். மனம் விரிந்தால் மன அலை குறையுமா குறையாதா? கண்டிப்பா குறையும். அலை விரிய விரிய விரிய, ஒரு கல்லுல கல் எடுத்து போடுறீங்க, அலை வேகமா வரும். போக 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 என்ன ஆயிடும்? அலை குறைஞ்சிடும். அது நிலையாயிடும். புரியா? அலை குறைந்தால் நிலையாயிடும். நிலையாயிடும். அப்போ நீங்க பாருங்கம்மா, இப்ப சுவர் இருக்கு. சுவர் வந்து நிலையா இருக்குது. உங்க கையில வந்து ஒரு மின் விசிறி இருக்கு. எலக்ட்ரானிக் பேட்டரியில ஓடுற ஒரு மின் விசிறி இருக்கு. அது சுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப சுழற்சியை நிறுத்தணும். என்ன பண்ணணும்? நிலையான பொருளோடு முட்டை வச்சு விட்டால் இது ஏற்க நின்றுமா இல்லையா? அப்ப இறை நிலை சுத்த வெளி, மனம் அலை. அலை நிலையாகணும்னா என்ன செய்யணும்? அந்த அலையை குறைத்து அந்த நிலையோடு இணைத்து விட வேண்டும். இதுதான் தவம். இப்படி தவம் பண்ணவங்களுக்குத்தான் தெரியும் இந்த சுத்த வெளிதான் தெய்வம், அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் என்னவா இருக்குதுங்க, அனைத்துமாகி நானாக இருக்கிறேன், அனைவரும் நானே. புரியுதா உங்களுக்கு?
அப்ப இங்க இருக்கிற இயற்கை வளம், இந்த இன்பங்கள் எல்லாம் யாருக்கு? எனக்கு மட்டுமா, எல்லாருக்குமா? எல்லாருக்கும். எல்லாருக்கும். அப்ப எல்லாரும் அனுபவிக்கலாம்ல. இப்ப நீங்க உங்க வீட்டுல யாரோ உங்க உறவினர் ஒருத்தர் வராங்க, ஏதோ தின்பண்டம் வாங்கிட்டு வராங்க, அது நிறைய வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. உங்க புள்ள அதை சாப்பிடுறதுக்கு ஆசைப்படுது. நீங்க அளவோட கொடுக்குறீங்க. ஒரு சாக்லேட்டுன்னு வைங்களேன், நீங்க அதிகமா சாப்பிட்டா உடம்புக்கு கேடுன்னு சொல்லி என்ன சொல்லுவீங்க? நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்க எடுத்து வைக்கிறீங்க. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணும்? எனக்கு இப்பவே வேணுங்க. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? நாளைக்கு இந்த பொருளும் இருக்கும், நீயும் இருப்பான், அதெல்லாம் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் நினைப்பீங்களா இல்லையா? மாதிரிதான் உலக இன்பங்களை எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. எல்லா இன்பத்தையும் இன்பமாக இருப்பதும் அவன்தான், அனுபவிப்பதும் அவன்தான். தி பெர்சீவர் அண்ட் பெர்சீவ்ட் இஸ் ஒன் அண்ட் தி சேம். இப்ப நாம் எல்லாம் யாரு? நாம் இறைவன், கடவுள். அனுபவிக்கப்படுவது எது? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை, அதுவும் கடவுள், அதுவும் தெய்வம். அப்ப தன்னையே தான் ரசிக்கிறேன். புரியுதா? நான் என்னாலும் வாழ்கின்றேன். அப்ப ஏன் நீங்க அளவுக்கு மேல அனுபவிப்பீங்களா? ஆசைப்படுவீங்களா? ஆசைப்படுவது மனதுக்கு துன்பம், அனுபவிப்பது உடலுக்கு துன்பம். ஆசையே உடல் மன துன்பத்திற்கு காரணம். இதான் வேதாத்திரியம். சரியா போச்சாமா? நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. இனிமே வேற கேள்வி வரட்டும். ஏன்னா இதான் முக்கியமான கேள்வி. வேணா மக்களுக்கு இன்னும் புரியல. புரியாமதான் மதத்தை புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மதத்தை புடிச்சுக்கிட்டு மத கடவுள்களை வணங்கிக்கிட்டு இதுல மத்தவங்க என்ன பிரச்சனை? அருள் செல்வருங்கிற பட்டம் வாங்கியவர்கள். நீங்க அங்க போயிட்டு அப்ப நீங்க என்னைக்கு உங்களை அறிகிறது? உங்களுக்கு என்னைக்கு ஆசை அடங்கும்? நீங்க என்னைக்கு துன்பம் இல்லாம வாழ போறீங்க? இதான் என்னுடைய கேள்வி. நன்றிங்க ஐயா. ஐயா வீரப்பன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வீரப்பன் ஐயா லைன்ல இருக்காங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, இப்ப சுத்தவெளி தவம் மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுடைய அனுபவம் சுத்தவெளியில எப்படி அதை உணர்ந்தீர்கள்? இதைத்தான் நான் சொல்றேன். கும்மிருட்டை பார்த்தேன், அது அதிர்வதை பார்த்தேன். கும்மிருட்டுல அதிர்வு, சரி, பார்த்தேன். ஒருங்குவதை பார்த்தேன். அது துகள்களாக மாறி சுத்த வெளியில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு கணக்கிட முடியாத வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு அண்ட வழியில் பறந்து ஓடுவதை நான் பார்த்தேன், அகச்சாட்சியாக கண்டேன். சுத்த வெளிக்கு போகும்போது நம்முடைய நான் சொல்லிடுறையா, சரி, அந்த நாளையும் நான் குறித்து வைத்திருக்கிறேன். அது துரியாதி, அது இறைநிலை தவம் செய்யும் போது மௌனத்தில் எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது. இதையே நான் சொல்லுகிறேன் ஐயா. உங்களுக்கு மட்டும் இல்ல, அருட்பேராற்றலின் அன்பு குரல்ங்கிற நூலுல மகரிஷி அவர்கள் அதை சொல்லியிருக்காங்க. என்ன நூலுங்க? அருட்பேராற்றலின் அன்பு குரல். ஆமா, மகரிஷி 10 குரலுக்கு 10 பாடலுக்கு சொல்லியிருப்பாங்க. அதுல முன்னுரையில இருக்கு. நான் பாருங்க, இப்ப காமிக்கிறேன் பாருங்களேன். முன்னுரையில 3வது பக்கம். தெரியுதா? என்ன அது அப்படியே வாசிங்க. அருட்பேராற்றல் அன்பு குரல் இருக்கா? தெரியுதா? அது முன்னுரை பாருங்க. முன்னுரைன்னு இருக்கா? முகவுரை மகரிஷி எழுதினது. அதுல இத நான் படிக்கிறேன், கேளுங்க. சில சமயம் துரியாதீதம் எனும் இறைநிலை தவம் ஏற்றும் போது நான் விழிப்பு நிலையில் இருக்கும் போதே மனம் அசைவற்ற நிலையில் இறைநிலையோடு ஒன்றி நிற்கும். ஒரு டிரான்ஸ்லேட் சொல்றாரு. முதலில் 1 நிமிடம் 2 நிமிட நேரமே இந்த நிலை கிட்டும். ஆயினும் சில இரவுகளில் தூக்கம் இல்லாத போது இதே நிலை வருவதும் பல நிமிடங்கள் நிற்பதும் உண்டாகும். அதன் சொல்றாரு, இறைநிலையை அறிய வேண்டி அடிக்கடி சிந்தனை செய்வேன். இப்ப புரியுதா? அப்ப இந்த நிலை இறைநிலையை அறிந்த நிலை அல்ல. புரியுதா? அந்த 1 நிமிடம் 2 நிமிடம் இறைநிலையோடு மனம் அசைவத்து இருக்கு பாருங்க, அது இறைநிலையை அறிந்த நிலை அல்ல.
ஆகவே சொல்றாரு, இறைநிலையை அறிய வேண்டி அடிக்கடி சிந்தனை செய்வேன். அப்போது இறைநிலை, உயிர்நிலை இவற்றை விளக்கும் காட்சிகள் கிடைக்கும். சுத்தவெளி, உயிர்னா விண். புரியுதா? ஓகே ஓகே. சில சமயம் ஓசையே இல்லாத சொற்கள் மூலம் தத்துவ உண்மைகள் கிடைக்கும். இத்தகைய விளக்கங்களைத்தான் அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்று தலைப்பு கொடுத்து விளக்கி இருக்கிறேன். இதைத்தான் சொல்றாரு. ஓசை இல்லாத சொல் விளக்கமும் ஒளி இல்லாத காட்சிகளும் எவ்வாறு என்று சில அன்பர்கள் சிந்திக்கலாம். அருள் பெருஞ்சோதி ராமலிங்க வள்ளல் பெருமான் எழுதியுள்ள சில செய்யுள்களில் இறைவன் பணித்தான், இறைவனோடு உரையாடினேன் என்று எழுதுகிறார். இதைத்தான் மகிழ்ச்சி இன்ட்யூஷன் சொல்றார். அதுவானால் அதுவே சொல்லும். இந்த அனுபவத்தை நான் பெற்றேன் ஐயா. சூப்பர். என்ன டேட்? அது என்ன டேட் ஐயா? டேட் எழுதி வச்சிருக்கோம். 12/6/2008. 2008 செய்யாம பண்ணி பயிற்சி எடுத்தது 1978. 30 வருஷம் ஆயிருக்குது எனக்கு இந்த சமாதி நிலை வருவதற்கு. இது கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், நான் முறையாக தவம் செய்யவில்லை என்பதை உணர்ந்து கொண்டேனோ அன்னையிலிருந்து 3வது நாள் எனக்கு இந்த நிலை வந்துருச்சு. சொல்ற மக்களே, நீங்கள் தவம் செய்ய தெரியாம செய்கிறீர்கள் பலர். முறையாக செய்யவில்லை. சொல்ற பாருங்களேன், இப்ப சொல்லிடுறேன் எப்படி செய்யணும்னுட்டு. காலை மாலை இருவேளையும் 20 நிமிடம் தவம் பண்ணணும். இடைப்பட்ட நேரத்தில் உயிர் மையத்தை உருவ மத்தியிலேயோ உச்சந்தலையிலேயோ தான் வைத்திருக்க வேண்டும். பல பாரமாக வந்தா மட்டுமே சாந்தி தவம் கொண்டு வரணும். அப்ப தினந்தோறும் சாந்தி தவம் செய்யணுமானே? கேளுங்க ஐயா. மனதை தூய்மையிலும் அறிவை ஆராய்ச்சியிலும் வைத்திருக்க வேண்டும். இப்படி செய்து நீங்க இறைநிலை தவம் செய்து கொண்டே வாருங்கள். ஒரு நாள் நொடி பொழுதில் சமாதி நிலை கிட்டும். இது சொல்லியிருக்காரு. நம்ம முறையா செய்யல. இதுவே எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகி போச்சு எனக்கு. அதுக்கப்புறமா தான் முறையாக செய்தேன். இறை உணர்வு பெற்றேன். எனக்கு அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கிறது. வாழ்வின் நோக்கம் புரிஞ்சு போச்சு. தன் எழிலை தானே ரசிப்பதற்கு, என் எழிலை நானே ரசிப்பதற்கு நான் மனிதனாக வந்திருக்கிறேன். அனைவரும் நானே. நீங்களும் வீரப்பனும் நான் தான். எல்லாரும் நான் தான். அனைவரும் நானே. புரியுதுங்களா ஐயா? சூப்பர் சூப்பர். அன்பு, சம உணர்வு. எப்படி ஆசை வரும்? இதெல்லாம் இருக்குத, நீ எல்லாரும் அனுபவிக்கிறிய. ஒரே ஒரு உவமை சொல்றேன். திருநெல்வேலியில அல்வா இருக்குது. அந்த ஊர்ல இருக்கிறவன் எப்ப சாப்பிட வாய்ப்பு கிடைக்குதோ அளவோட சாப்பிட்டு வீட்டுக்கு போவான். புரியுதா உங்களுக்கு? ஆமா. சுற்றுலா வந்தவன் என்ன செய்வான்? ஒரு 2 கிலோ வாங்கி அதிகமா தும்பா. அதே கதை தான். நீ செத்தா போறீங்க, எனக்கு சாவு இல்லை, நான் நித்திய, எனக்கு மரணத்தை வென்றவன். புரியுதா? ஆமா. என்னாலும் வாழுகிறாய். இதான் மரணமில்லா பெருவாழ்வு, சாகா கலை. நான் ஆத்மா, அழிவற்றவன். புரியுதா? ஆன்மீக அறிவு, ஆன்மீக வாழ்க்கை. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு அழிவு உண்டா? சூப்பர் சூப்பர். அழிவு கிடையாது. எப்ப தெரியும்? நீங்க யாருன்னு உறுதியா தெரிஞ்சாதான். நீங்க தவம் பண்ணி இந்த அனுபவத்தை பெறணும். வீரப்பனுக்கு முதல்ல நன்றி சொல்லுகிறேன். உங்க கேள்வினால்தான் இதை எடுத்து காமிக்க முடிஞ்சது எனக்கு. நல்லது. அது போல கூட இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அது ஒரு கேள்வி கேட்கும்போது பலருக்கு அது பயனாகும். ஆமா, அதுக்காகத்தான். நல்லா 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 சிறப்பு ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளம். உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். வேதாத்திரிய தொண்டுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பற்று பாசம் பேராசை இதுக்கெல்லாம் எனக்கு விளக்கம் வேணுங்க. பாசம்னா என்ன, பற்று என்னன்னா? ஆசைக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்க, பற்றுக்கு
ஏமா எல்லாமே ஆசைதான். பொருள் மேல ஆசை இருந்தா அதுக்கு பேரு பொருள் பற்றுன்னு சொல்றோம். மக்கள் உறவுல ஆசை இருந்தா பாசம்னு சொல்றோம். புலனின்பத்துல ஆசை இருந்தா அதான் ஆசை, பேராசைன்னு சொல்றோம். ஆசை, அவ்வளவுதான். எல்லாமே ஆசைதான். புரியுதா? பொருள் பற்று, மக்கள் பாசம், புலனின்ப ஆசைன்னு சொல்லுவாங்க. பற்று, பாசம், ஆசை. பற்றல, இன்னும் வேணும்னு நினைக்கிறான். இருக்கிற பொருள் போதவில்லை, உறவுகள் போதவில்லை. குடும்ப உறவுகள், சமுதாய உறவு இருக்குதா இல்லையா? உங்களுக்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்களேன். உங்களுக்கு பொருள் இருக்கு, உணவு, உடை, உறவிடம், அனுபவ பொருள்கள் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. அப்ப என்ன பற்றல இன்னும்? வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு இருக்குது இல்ல? ஒண்ணு நீங்க சம்பாதிக்கிறீங்க, இல்லைன்னா யாரோ சம்பாதிச்சு கொடுக்குறாங்கல்ல உங்களுக்கு. அப்ப எதுக்கு ஆசைப்படுறீங்க? எதுக்கு? உழைச்சா வருது, யாரோ கொடுக்குறாங்க. நீங்க உழைக்கிறன்னா உங்க வீட்டுக்காரர் உழைக்கிறாரு, அவருக்கு உழைக்க முடியல, உங்க பிள்ளைகள் உழைக்குது. ஒன்னும் பிள்ளைகளே இல்லைன்னா சமுதாயம் கொடுக்குது. வளர்ந்த நாடுகள்ல கொடுக்கலையா சமுதாயம்? ஓல்டேஜ் பென்ஷன் எல்லாம் கொடுக்கலையாமா? அப்புறம் எதுக்கு பொருளுக்கு ஆசைப்படுறீங்க? உறவுகள் இருக்குதா இல்லையா சமுதாயத்துல? நீங்க பிறருக்கு உதவி வாழ்ந்தா உங்களுக்கு பிறகு உதவுவாங்க. உங்க கணவனுக்கு உதவுனா கணவன் உங்களுக்கு உதவுவாரு. பக்கத்து வீட்டுக்காரருக்கு நீங்க உதவுனா அவங்க உங்களுக்கு உதவுவாங்க. பிறர் உன்னிடம் உங்களை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவ்வாறே நீ நடந்து கொள்ளணும். அதெல்லாம் யாரும் நீங்க தானே. அப்புறம் இங்க பாசம் வேணுமா? பாசம் என்னது? பாசம், பாசம்னா மக்கள் மீது உள்ள ஆசை, புகழ் ஆசை, அதிகார ஆசை. அதான். இன்னும் போதாது, எனக்கு இன்னும் வேணும். வீட்டுல ஏதோ ஒரு விசேஷம் நடக்குது வீட்டுல. இப்ப நிறைய கூட்டம், நம்ம கூட்டத்தை கூட்டி காமிக்கணும். பாத்தியா எங்க வீட்டு குடும்பத்துல கல்யாணத்துக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க பாத்தீங்களா? யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு பாத்தீங்களா? பெரிய பெரிய IAS IPS அமைச்சர்கள் எல்லாம் வந்தாங்க தெரியுமா? எவ்வளவு கூட்டம் தெரியுமா? சமாளிக்க முடியல தெரியுமா? இப்படி பேசுறது இதுதான் புகழ் ஆசை. மக்கள் பாசம் எனக்கு வேணும். அதே மாதிரி புலன் இன்பம், பொருள் உறவு, பால் உறவுல அனுபவிக்கிறீங்கல்ல, இதுவரைக்கும் அனுபவிச்சதானே இன்னும் அனுபவிக்க போறீங்க. வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கிறான், 80 வயசுக்கு மேலையும். இவ்வளவு நாள் அனுபவிக்காத, இனிமே அனுபவிக்க போறேன். எல்லாரும் நீதானே. செத்து போக போறியா? சாகல. புரியுதா உங்களுக்கு? அப்ப எதுக்கு ஆசைப்படணும்? பொருள் பற்றும் தேவையில்லை, மக்கள் பாசமும் தேவையில்லை, புலன்ப ஆசையும் இருக்கிறதுக்கு எதுக்கு ஆசைப்படுறீங்க? இருக்குது இல்ல. இருக்கிறதுக்கு ஆசைப்படுறவனுக்கு எவ்வளவு வந்தாலும் அவனுக்கு நிறைவு வராது. புரியுதாமா? புரியுதுங்க. 10 ரூபா வருமானம் வருது, 10 லட்சம் வருமானம் வந்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்க. 10 லட்சம் வருமானம் வந்தா இன்னும் வரணும்னு கேட்பீங்க. ஏன்? அடுத்தவனை கம்பேர் பண்றீங்க. அவங்ககிட்ட இருக்குது. அப்ப யாரு அவனு? நீதான்டா. புகழ், இந்த உலகம் முழுது புகழ் வேணும்னு நினைக்கிறீங்க. எதுக்கு உங்களுக்கு புகழ்? எதுக்கு? நல்லது செஞ்சீங்கன்னா எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க, புகழ்வாங்க. நீ நல்லதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இரு. பாசம், புலனின்பங்களை அனுபவிக்கிறீங்கல்ல, என்ன இல்ல? பொருள் உறவு மேல தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு பொருள் உறவு, பால் உறவு இன்பங்களை அனுபவிக்கிறீங்களாமா? அப்ப இருக்கிறதுக்கு எதுக்கு ஆசைப்படணும்? இருக்கிறதுக்கு ஆசைப்படுவதுதான் பேராசை. புரியுதா? புரியுதுங்க. இருப்பதற்கு இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களே, அதுதான். உனக்கு என்ன இல்லை? எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்கு. இதான் மன நிறைவு. மன நிறைவு வந்தா சினம் இருக்குமா? இருக்காது. கடும்பத்து இருக்குமா? இருக்காதுங்க. இருந்தாலும் மனப்பான்மை, வஞ்சம் ஒண்ணுமே இருக்காது. குணநல பேரு. புரியுதா? புரியுதுங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சேஷாச்சலம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன் சேஷாச்சலம். நல்லா இருக்கீங்களா? இருக்கிறேன் ஐயா. இப்ப நீங்க பேசும்போது எனக்கு வந்து the experience what you are sharing is that நீங்க விழிப்பு நிலையில இவ்வளோ அனுபவம் வந்திருக்கு ஐயா உங்களுக்கு. பயிற்சி பண்ணதான் சொல்றாரு மகரிஷி. இல்ல பட் எங்களுக்கு விழிப்பு நிலை வர மாட்டேங்குது ஐயா. சுத்தவெளி போகும்போது தவம் பண்ணல. நான் சொன்ன மாதிரி தவம் பண்ணுங்க. அதுதான் நீங்க சொல்றத பார்த்தா தவம் பண்றதே தப்புன்னு நினைக்கிற மாதிரி தெரியுது இப்போ எனக்கு. நீங்க முறையா தவம் பண்ணல. ட்ரூ. தவம் பண்ணி இருந்தால் நான் இப்ப கேக்குற புரிஞ்சுங்க. அருள் செல்வருங்கிற பட்டம் வாங்கினவனுக்கு அவன் தவம் பண்ணி இருந்தால் அவனுக்கு விளங்கி இருக்குமே. தெரியலையா இனிமேல். நான் யார்? நான் என்பது அறிவு, சுத்தவெளி, மெய்ப்பொருள். அந்த சுத்தவெளிதான் நொறுங்கி துகள்களாகி இல்லையா ஐம்பூதங்களாகி முறையாக கூடி உடலாகி உயிராகி மனமாக இருக்கிறது. உடல், உயிர், மனம் எல்லாம் ஒண்ணுதான். பட் விளங்க மாட்டேங்குது. மேபி இந்த விழிப்பு நிலையில ப்ராப்ளம் இருக்கு. நீங்க தவம் பண்ணி அந்த அனுபவத்தை பெறணும்ல. I agree ஐயா. we require your blessings to get all these things. அவ்வளவுதான். நம்ம blessing இல்ல, மகரிஷி தான் blessing. மகரிஷி சொன்னாரு இந்த தவத்தை. அதான் எனக்கு நான் வேதாத்திரியன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க. வேதாத்திரி மகரிஷி சொன்னதை நான் தெளிவா விளங்கிய அனுபவத்தோட பேசுறேன். வேதாத்திரியன் வேத சுப்பையான்னு நான் சொல்றேன். எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. போய் பாத்தீங்கல்ல? தெரியும். ஓகே. பாரதியார் மாதிரி உறுதியாக பேசுகிறேன். தீய வளர்ப்பவர் மூடர்னு பேசுறேன். மரணம் இல்லைன்னு சொல்றேன். எனக்கு நோவில்லை சாவில்லைன்னு பேசுறேன். அதனாலதான் என்ன வேதாத்திரிய பாரதின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எங்களுக்கு வேத சுபை ஐயா ஒன்னும் நல்ல நீண்ட நாள் நல்லாக வாழ்ந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு தான் ஆசை. நீங்க இப்ப நான் மட்டும்தானா? உணர்ந்தவங்க எல்லாருமே வேதாத்திரி தான். மகிழ்ச்சி அதானே சொன்னாரு. நான் ஒருத்தன் போதுமா? இப்ப நான் எப்படி பாருங்க, இந்த உடலுங்கிற கருவி இப்ப 81 வயசு ஆச்சு. இந்த 100 வயசு வரைக்கும் வாழ்ற இந்த உடம்பு இருக்குன்னு வைங்களேன். அது வரைக்கும் நான் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். மக்களுக்கு சொல்லிட்டு தான் இருப்பேன். நான் ஒருத்தன் சொன்னா போதுமா? வேதாச்சலம் உங்க வேலை. அப்ப உங்களுக்கு அருள்நிதிங்கிற பட்டம் எதுக்கு கொடுத்தோம்? அருள்நிதிங்கிற பட்டம் வாங்கினவங்க அத்தனை பேருமே இந்த ஆன்மீக அறிவை மக்களுக்கு கொடுக்க வந்தவங்க தான். அருள்நிதிங்கிற பட்டம் வாங்கிட்டு ஆசிரியர்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இன்னும் கடவுளை அறியலையே, அறிவுதான் தெய்வம்னு உறுதியா உங்களால சொல்ல முடியலையே. Maybe we are not having that maturity வரலன்னு நினைக்கிறேன். Otherwise we are trying. மதம் செய்யுங்க, தவம் பண்ணுங்க. அதனால அப்புறம் கேளுங்க, மௌனம் இருந்து தவம் பண்ணுங்க. I agree. We shall do that ஐயா. அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள். நான் அப்படித்தான் இருந்தேன் மௌனம். ஒரு நாள் மௌனம் இருங்க. நான் பண்றேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அது வேணா போன் பண்ணி கேளுங்க, நான் எப்படி மௌனம் இருக்கணும்னு சொல்லி தரேன். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லது சேஷாச்சலம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ அம்மா. வாழ்க வளமுடன். ஐயாவோட பதிலும். ஐயா வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாத்தையுமே பட்டறிவா தெரிஞ்சு வச்சிருக்கையா, அனுபவ அறிவா இன்னும் வரலைங்க ஐயா. நிஜமாவே பிராக்டிகல் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க தவம் பண்ணி அந்த அறிவு நிலையை அடையணுமா? மனம் பாருங்கம்மா, மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையா. அதான் மாயை, ஆசை. புரியுதா உங்களுக்கு? மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையா. மனம் உயிர் வெளியினில் மறிவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. முடிஞ்சு போச்சா? அப்ப இந்த பயிற்சி செய்யாம அதனாலதான் மக்கள் திண்டாடுறாங்க.
கடவுள் எது? நான் கடவுள், எல்லாமே கடவுள். இந்த மதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற கடவுள்கள் அது சிந்திக்கும் வயதை அடையாதவர்களுக்கு, சிந்திக்கும் திறமை இல்லாதவர்களுக்கு சொல்லப்பட்டது. கண்டிப்பாங்க. அந்த கடவுளுக்கு பயந்து நீ நல்லதை செய்யணும். அதான் பக்தி, பயபக்தி. அந்த கடவுளை வணங்குற நீ உனக்கும் பிறருக்கும் நல்லதை செய்யணும். நீ ஆசைப்படக்கூடாது. அந்த கடவுள் சொல்லி இருக்குது, நீ நல்லபடியா வாழ்ந்தேன்னா நீ செத்த பிறகு உனக்கு இன்னொரு ராஜ்யம் இருக்குது, பரலோக ராஜ்யம் இருக்குது, சொர்க்கலோகம் இருக்குது, சிவ வைகுண்டம் இருக்குது, அங்கேயும் உனக்கு நல்ல வாழ்க்கையை தருவேன் அப்படின்னு பக்தர்களுக்கு சொன்னது. அந்த கடவுளை புடிச்சுக்கிட்டு இன்னும் வணங்கிட்டே கிடக்குறீங்களே, அப்ப நீங்க வேண்டிட்டு தானே இருப்பீங்க கடவுளை. பொருளுக்கும் புகழுக்கும் அதிகாரத்துக்கும் புலன்பத்துக்கும் பக்தர்கள் எதுக்கு வேண்டாங்க? ஆசை. ஆமா, கண்டிப்பா. பொருளுக்கும் புகழுக்கும் அதிகாரத்துக்கும் புலனின்பத்திற்கும் கடவுளை வேண்டிக் கொண்டே இருக்கிறான் பக்தன். புரியுதா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. கோயில்கள்ல, மதம் சார்ந்த கோயில்ல மக்கள் அதுக்குத்தானே போறாங்க. கண்டிப்பா. அப்ப ஆசை பெருகி விட்டது, துன்பம் பெருகி விட்டது. மதம் சார்ந்த கோயிலுக்கு கூட்டம் எதுக்கு போகுது சொல்லுங்க பார்க்கலாம். ஆசையும் துன்பமும் பெருகி விட்டதால் அந்த துன்பம் இல்லாமல் வாழ உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்று கடவுளே அப்படின்னு வேண்டதுக்கு போயிட்டே இருக்கிறான். வாழ்நாள் முழுக்க போயிட்டே இருக்கிறான். இந்த பக்தி, இந்த மதம் சார்ந்த பக்தி நமக்கு நம்ம துன்பம் இல்லாமல் வாழ பயன்படுமா? அதனாலதான் பகவத்கீதை ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்யறேம்மா. பகவத்கீதையில வியாசர் எழுதுறார். அதாவது பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்றார், மக்கள் எல்லாம் என்னை வேண்டுவதற்கு வருகிறார்கள், என்னை வேண்டி பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. மகிழ்ச்சி கூட சொல்லுவாரு, பாப்பர் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், என்ன கேக்குற? என்னை அறிவதற்கு வர வேண்டும் அர்ஜுனா சொல்லியிருக்கு. கடவுளை அறிய, கடவுளை காண, அதுக்குத்தான் கோயில்கள் வச்சாங்க. கோயில்கள்ல அங்க இருக்கிற குருமார்கள் மக்களுக்கு எது கடவுள்னு சொல்லணும். அந்த குருமார்கள் அன்னைக்கு ஒரு காலத்துல இருந்தாங்க, இன்னைக்கு எங்கேயாவது இருக்காங்களா சொல்லுங்களேன்? மத குருன்னு சொல்றாங்கல்ல, கடவுளை வேண்டதுக்கு தான் சொல்லி கொடுக்கறாங்க. புரியுதா? புரியுதுங்க. கடவுளை அறிவதற்கு தியானம் சொல்லி கொடுக்கறாங்களா? எல்லா மதத்திலையும் தியானம் இருக்கலாமா? கண்டிப்பா இருக்குங்க. இந்து எல்லா மதத்திலுமே தியானம் உண்டு. ஆமா. தியானம் கத்து கொடுக்கறாங்களா? இல்லையே. கோயிலுக்கு போறீங்க, இந்து கோயிலுக்கு போறீங்க, சைவ சமய கோயிலுக்கு, நெத்தியில போட்டு வச்சுக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்து இருக்கீங்கல்ல கொஞ்ச நேரம், கணக்கு தானே பண்ணீங்க? யாராவது தியானம் பண்ணீங்களா? நான் இந்து அறநிலையத்துறையில தான் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். எந்த கோயில்ல தியானம் பண்றீங்க சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்டியன்ஸ் தியானம் பண்றாங்களா? எங்க ஒரு சிலர் பண்ணலாம், இந்துக்களும் பண்றாங்க, தியானம் பண்றவங்க சிலர் இருக்கிறாங்க. அந்த ஆத்ம தியானம் பண்றாங்களா? கேள்விக்குறியா இருக்கு. கிறிஸ்தவர்கள் தியானம் பண்றீங்க, என்ன தியானம் பண்றீங்க? வசனம் சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணுகிற போது உன் அரை கதவுகளை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் செய். இது யார், எத்தனை பேருக்கு பொருள் புரியுது சொல்லுங்க? ஒண்ணும் இல்லை. நபிகள் அரபிய நாட்டுல பல வருஷங்கள் குகையில உட்கார்ந்து தியானம் பண்ணாராம். இயேசு பிரான் கூட 13 வருஷம் தியானம் பண்ணாராம். இதெல்லாம் சொல்லத்தானே செய்றீங்க. சிவன் கோயில்ல சிவனுடைய சிலை பாருங்க, அவர் தியானத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறார் சிவன். அப்ப நீங்க சிவன் கோயில்ல போய் தியானம் பண்றீங்களா? தியானம் உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுக்கிற குருமார்கள் இருந்தாங்களா? அப்பா தான் நமக்கு அம்மாவை காமிக்க முடியும், அதே மாதிரி குரு தான் கடவுளை காமிக்க முடியும். மாதா பிதா குரு தெய்வம். அப்போ தெய்வ நிலையை காண்பதற்கு, அறிவதற்கு, உணர்வதற்கு உதவுகிற குருமார்கள் எந்த மதம் சார்ந்த கோயில்ல இருக்காங்களாமா?
இல்லைங்க, இப்போதைக்கு ரொம்ப சந்தேகமான அதனாலதான் பதில் மகரிஷி சொல்லுங்க. அறிவு திருக்கோயில்னு கட்டி அவரே குருவா வந்துட்டார். புரியுதா? ஆமாங்க ஐயா. அறிவுதான் தெய்வம், அறிவு ஒன்றே தெய்வம். அப்ப அங்க இருக்கிற ஆசிரியர்கள் யாரு? அவங்க தானே குரு. அருள்நிதியா இருக்கிறவங்க எல்லாம் நான் சொல்ற அறிவு நிலையில இருக்கிறாங்களா? புரியுதா? புரியுதுங்க ஐயா. அடுத்த அன்பர் கேள்வி கொடுக்கணும். நீங்க அருள்நிதி இந்த அறிவு நிலையில் இருப்பவர்கள் நீங்கள் அறிவை அறிவதற்கு தீட்சை கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. புரியுதா? புரியுதுங்க ஐயா. இவங்களே அதை இன்னும் ஒப்புக்கொள்ளல. அறிவு தெய்வங்கிறத ஒப்புக்கொள்ளாதவர்கள், விட்டு வெளியில வராதவர்கள் எப்படி தீட்சை கொடுத்து தவம் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. பேசுங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 30 வருடங்களுக்கு முன்னே இவர் ஒரு வேதாத்திரிய பாரதி என்று எனக்கு தோன்றியது ஐயா. சில ஆண்டுகளுக்கு முன்னே நான் உங்களிடம் சொன்னேன். இன்றை அனுபவபூர்வமாக நான் உணர்ந்து விட்டேன். மெய் சிலிர்த்து விட்டது ஐயா. வீரப்பன் ஐயாவுக்கு நீங்கள் அளித்த விளக்கம், துரியாதீதத்தில் நீங்கள் இறைநிலையை உணர்ந்து அதனுடைய குரலை நீங்கள் கேட்டீர்கள். மகிழ்ச்சிக்கு அடுத்ததாக நீங்கள் அறுதியிட்டு உறுதி சொல்லும் பொழுது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கு ஐயா. இவ்வளவு நிதானமாகவும் இவ்வளவு உங்கள் வயதில் எங்களால் முடியுமா என்று ஒரு சந்தேகமாக இருக்கிறது ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. இப்படிதான் இருக்கணும் ஐயா. இப்படிதான் ஒரு அமைப்பை கொண்டு போகணும்னா இந்த நெஞ்சு உறுதி வேண்டும். மன உறுதி இல்லை என்றால் அத தத்துவங்களை சொல்லவே முடியாது ஐயா. தத்துவங்களை புரிந்து கொள்ளவும் முடியாது. தத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டுமெனால் ஒரு மனம் இருக்க வேண்டும். ஏகோபித்த உணர்வோடு இருந்தால்தான் அந்த தத்துவம் உள்ளே செல்லும். அதை நீங்கள் தத்ரூபமாக விளக்கிவிட்டீர்கள். எனக்கு வேறு ஒன்றுமே சொல்ல தோன்றவில்லை. 30 ஆண்டுகளுக்கு முன் எப்படி பார்த்தேனோ அதே ஆளுமையுடன் இன்றைக்கு நான் உங்களை பார்க்கிறேன் என்றால் அது மகிழ்ச்சியுடைய அருள் ஐயா. இறையாற்றல் உங்கள் கூடவே இருந்து நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஒருவர்தான் நான் இறைநிலையை எட்டிவிட்டேன் என்று சொல்கிறேன். அது எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கு. அவரை நான் பார்த்திருக்கிறேன், அவரோடு பேசி இருக்கிறேன் என்று நினைக்கும் போதே எனக்கு ஆனந்தமாக இருக்கு ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நிறைவு பெற்று விட்டேன். இன்று நான் நிறைவு பெற்று விட்டேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாரதி வாழ்க வளமுடன். 100 ஆண்டு வாழ்க வளமுடன் ஐயா. உங்கள் வயதுதான் எனக்கும். ஆனாலும் என்னால் உங்கள் அளவு பக்குவம் இல்லை. தவம் பண்ணுங்கம்மா. ஒரு நொடிப்பொழுதுல வந்துருமா? பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் விடலையா, பண்ணிக்கிட்டே வரும்னு தெரியாதுமா. ஆறு கடலை நோக்கி ஓடுகிறது. அது எப்ப போய் இணையும்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஒரு நொடியில இணைஞ்சிரும். ஒரு நொடி. யோகா இணைதல் உணர்தல் அதுவாதல் முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்டில் அந்த உயிர் ஒரு நொடியில மன அலை குறைஞ்சி அந்த சமாதி நிலைக்கு போயிடுச்சுன்னா ஆதி நிலையை அடைந்து விட்டால் அதான் இறை உணர்வு. தவத்துலதான் அடைய முடியும். தவத்துலதான் அடைய முடியும். தவம் சரியா செய்யணும். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். அதனாலதான் சொல்றேன். என்னுடைய நம்பர் இருக்குது. யார் வேணாலும் கேளுங்க. நான் எப்படி மௌனம் இருந்து செய்யணும், எப்படி மௌனம் இருக்கணும். மௌனம் இருக்கேன் ஐயா. மாசம் 2 முறை மௌனம். பௌர்ணமி அமாவாசை எப்படி தவம் செய்யணும் அப்படின்றத நான் சொல்றேன். கண்டிப்பா மாதிரி சொன்னதுதான். தவம் செய்யுங்கள். ஒரு நாளைக்கு பல முறை செய்யுங்கள். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. வாழ்த்து ஐயா. பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சிறப்புரை ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மேல் கொடுத்திருக்கோம். ஆமா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வேற சுபையா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் சபரீஷ். வணக்கம் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நீங்க உங்க எக்ஸ்பிளனேஷன், அவங்க எல்லாரும் ரொம்ப நெகிழ்வா இருந்தது உங்களோட அனுபவம் கேட்கும் போது.
ஐயா ஒரே ஒரு கேள்வி. இப்போ மகரிஷி வந்து இப்போ இந்த இந்த ஏஐ தொழில்நுட்பம் சொல்றாங்க இல்லைங்க ஐயா. இப்போ அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காலத்துல வந்து உங்களுக்கு பாவர்ட்டியே இருக்காது, எல்லா வேலையும் வந்து ஆப்ஷனலா போயிடும் அப்படின்னு இலான் மஸ்க் எல்லாம் சொல்றாரு. இது இப்போ பணத்துக்கே வந்து இருக்குமான்னு அது வந்து பணமே வந்து அதோட மதிப்பே குறைஞ்சிருங்கிற மாதிரி எல்லா வேலையும் மிஷினே செய்யுங்கிற லெவல்ல சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இதனால மக்களுக்கு நல்லது வேலை வாய்ப்பு போகுமா இல்ல அது எப்படி, எனக்கு அது சரியா தெரியல. அது மகேஷ் அதை பத்தி என்ன நினைச்சிருக்காரு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உண்டுமா? மகரிஷி சொல்றாரு, இப்ப நீங்க பல மணி நேரம் வேலை செய்றீங்கல்ல, அப்படி தேவையே படாது. 18 வயசுக்கு மேல்பட்டவங்க, 60 வயசுக்கு கீழ்பட்டவங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும். எல்லாருக்கும் எல்லா பொருளும் வந்துடும். பணம்ங்கிறது இப்பதான் டிஜிட்டல் வந்தாச்சு. இப்பவே பணம் ஒளிஞ்சாச்சுங்க. கிட்டத்தட்ட எல்லாம் ஆன்லைன்ல தானே கொடுக்குறீங்க. இப்போ டோக்கன் எங்கேயாவது கையில பாக்குறீங்களா பணத்தை? இல்லைங்க ஐயா. மாதிரி சொன்னார்ல, பணம் ஒளியும் நேரில் இப்ப ஒளிஞ்சுக்கிட்டு தானே வருது. பணம் எதுக்கு உங்களுக்கு தேவை? பொருள் தானே. பொருள் இருக்கா இல்லையா? உணவு, உடை, உறைவிடம், அனுபவ பொருள்கள் எல்லாம் உற்பத்தி பண்றீங்க, எல்லாருக்கும் பகிர்ந்து பயன்படுத்திக்கிட்டா போர் ஏன் வருது? பார் முழுதும் பொருள் துறையில் சமநிலைமை வரும் வரையில் நேர் நிற்கும் நீதி, உலக நலம், உலக அமைதி எனும் சொல் நான் அளவில் தான் நிற்கும். பொருளாதார சமத்துவம் வேணும்ல. இப்ப ரஷ்ய பிரதமர் வந்தாரு, நம்ம நாட்டுக்கு எதுக்கு வந்தாரு? எல்லாம் பொருளாதார ஒரு கொடுக்கல் வாங்கல் தான். நீ எனக்கு இதை கொடு, நான் உனக்கு கொடுக்குறேன், நம்ம 2 பேரும் நண்பர்கள். இதுக்காக தானே ஒரு நாடுல இருந்து ஒரு நாட்டுக்கு நட்புறவு வச்சுக்கிறீங்க. சரியா சபரீஷ்? ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை. யாரும் கவலைப்பட வேண்டாம். இப்படியா கவலைப்படுறாருன்னா எனக்கு போன்ல கேட்க சொல்லுங்க, நான் சொல்றேன். ஒரு பிரச்சனை வராது. எந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலும் அந்த விஞ்ஞானத்தை பயனாக கொள்ளணும். அதுல வந்து நம்முடைய உடல் நலத்தை கெடுத்துடக்கூடாது. உடல் நலம் கெடாம விஞ்ஞானத்தை பயனாக கொண்டால் எத்தனை அட்வான்ஸ் டெக்னாலஜி வேணாலும் கொண்டு வரலாம். சரியா? சரிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப ஒரு சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிமா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஹேமலதா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சரிங்க ஐயா. இப்ப வந்து நீங்க இந்த இறைநிலை இறுக்கம், அதோட கசிவு, அதோட விண் சுழற்சி இதெல்லாம் தவத்துல பாத்தீங்க இல்லைங்க ஐயா. அப்போ உங்களோட நிலை எப்படி இருந்ததுங்க ஐயா? சொல்லிட்டேனம்மா. நீங்க ஒரு மயில பாக்குறீங்க, மயில பார்க்கும்போது உங்க நிலை எப்படி இருந்து கேட்டா நீங்க பாருங்க, அவ்வளவுதான். பார்த்தாதான் தெரியும். இப்ப தவம் கரெக்ட் தாங்க ஐயா. மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனே. மக்கள் கேட்கிற தாய்கிட்ட, அம்மா மன வாழ்க்கை இன்பம் எப்படி இருக்கும்னு கேட்டா தாயா சொல்ல முடியுமா அம்மா? முடியாதுங்க ஐயா, முடியாதுங்க ஐயா. அத நாம உணர்ந்தாதான் முடியும். அதே மாதிரி நீங்க இறைநிலை தவம் செய்யுங்க, அந்த அனுபவத்தை பெறுவீர்கள். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இப்ப நீங்க தவம் பண்ணிட்டீங்க, இறைநிலை உணர்ந்துட்டீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு எல்லாம் தவம் தேவையில்லையா? எப்படிங்க ஐயா? எமக்கு இறைநிலையை உணர்வதற்கு என்று தவம் இல்லை, தேவமில்லை. தவம் இல்லை. ஆறு கடலை நோக்கி ஓடியது கடலோடு கலந்து விட்டது, கலந்துருச்சு. ஓடணும். அதேதான். அப்ப வந்து உங்களுக்கு எல்லா நிலையுமே வந்து இறைநிலை உணர்வதற்கு என்று தவம் செய்வதில்லை. ஆனால் நான் எப்பொழுதும் தவநிலையில தான் இருக்கிறேன். அதான் இப்பதான் உங்க வாழ்வு வந்து தவமாவே மாறிடுச்சு. அதான் மனம் விரிந்து அறிவனும் ஆபதம் எய்திடும். மனம் விரிந்தால் அதுதான் சமாதி நிலை. அருமை ஐயா, அருமை. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அமுதா வெங்கடேசன் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, உங்களை பத்தி எங்க பேராசிரியர்கள் எல்லாம் சொல்லி நான் பேர் கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. ஆனா உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்க வந்து அந்த துரியாதீத தவம் உங்களுக்கு கிடைச்ச அந்த
அனுபவத்தை சொல்லும்போது எங்களுக்கு நேரடியாவே அது அனுபவம் கிடைச்ச மாதிரி இருந்ததுங்கய்யா எனக்கு. ஐயா இன்னொன்னு, நீங்க மௌனம் சொன்னீங்க இல்லைங்கய்யா, மௌனம் பண்ணிட்டு தவம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. நான் ஆக்சுவலா 2 தடவை ஆழியார்ல மௌனம் அட்டன் பண்ணேங்கய்யா. அட்டன் பண்ணப்ப எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு உணர முடிஞ்சதுங்கய்யா. ஆனா அது முழுமையா உணரணும் அப்படின்னா அது எப்படிங்கய்யா? ஆழியார்லமா ஆ தவம் மௌனத்தில் அகத்தவம் அகத்தாய்வு எப்படி செய்யணும் ம் அப்படின்றத சொல்லி கொடுக்குறோம். ஆ நீங்க தனியா தவம் இருக்கணும், மௌனம் இருக்கணும். மௌனம் இருக்கணும். ஓகேங்கய்யா. அது அமைதியான இடத்துல, இன்னும் சொல்ல போனா உங்க வீட்டுல தனி அறையில உட்காரணும். ஆ அது எங்கேயாவது போயிடணும், சரிங்கய்யா. யாரும் நடமாட்டம் இருக்கக்கூடாது, ஆ அமைதியா இருக்கணும். ஓகேங்கய்யா. அந்த இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணி சிந்திக்கணும். சரிங்கய்யா. சரி. அங்க போய் எழுதுறது படிக்கிறது எல்லாம் கிடையாது. ஆ ஆ தவம் சிந்தனை, தவம் சிந்தனை, தவம் சிந்தனை, அகத்தவம் அகத்தாய்வு, அவ்வளவுதான். இந்த ஓகே. ரெண்டையும் செஞ்சுட்டே வாங்க. ஆ இறைநிலை தவம் செஞ்சு நான் யாருங்கிற கேள்வியை எழுப்பும்போது தானா அகத்து காட்சியா வந்துடும். அந்த ஓ இறைநிலை தவம் கேசட் இருக்குல்ல, மகரிஷி ஆ ஆடியோ இருக்கு இருக்குங்க. பார்த்தீங்களா, ஆ இருக்குங்கய்யா. அதை முதல்ல உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணுங்க. ஆ அடிக்கடி சரிங்கய்யா. அந்த போட்டு தவம் பண்ணுங்க. ஆ அந்த சரிங்க. இறைநிலை தவத்துக்காக பிரம்மஞான கவி இருக்கு இல்லையா, அந்த ஆமாங்கய்யா. கவியை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. அதை ம் திரும்ப சரி. திரும்ப பாடிக்கிட்டே இருக்கணும். ஆ உங்க உள் மனதில இருந்து அது எப்பவுமே பாடிக்கிட்டே இருக்கும் நமக்குள்ளேயே. ஆ நம்ம சில சமயங்கள்ல நமக்கு விருப்பமான ஒரு திரைப்பட பாடலை நம்ம தன்னை போலயே பாடிட்டு இருப்போம் தெரியுமா. ஆமாங்கய்யா. ஆமா. அது மாதிரி பிரம்மஞான கவியை நீங்க பாடிக்கிட்டே இருங்க, ஆ பிரம்மஞானி ஆகி விடுவீர்கள். ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களை பார்த்ததுல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. மகிழ்ச்சிமா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இறுதி அன்பராக ஜெயக்குமாரி அவர்கள், வாழ்க வளமுடன். வளம்பெருமா, வாழ்க வளம்பெரு. வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வளம்பெருங்க. வணக்கம்மா. வணக்கம், வாழ்க வளம்பெருங்க. ரொம்ப சிறப்பான விளக்கம் ஐயா. நீங்க எப்பொழுது பேசினாலுமே அந்த இறைநிலை வந்து நான் இன்னைக்கு உணர்ந்தேன், நீங்களும் அதை உணரலாம், தவம் பண்ணினா கண்டிப்பா உணர முடியும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா எடுத்துருச்சிங்க. அது மாதிரி நீங்க என்னைக்கு உணர்ந்தீங்கன்றதை இன்னைக்கு வீரப்பனையா மூலியமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். 30 வருஷம் நான் சரியா தவம் பண்ணல அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறதே உங்ககிட்ட எந்த அளவுக்கு மனம் விரிவடைஞ்சிருக்குன்றத உணர முடியுதுங்கய்யா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப இங்க நல்ல விஷயத்துக்கு மக்கள் வராங்க, அது ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. நான் ஒரு கல்யாணம் பண்றேன், எவ்வளவு பேர் வந்தாங்க பாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லைங்கய்யா. அது போல இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய கூட்டம் வந்து அதையும் பெருமையா பேசுறாங்க. அதுக்கு என்னங்கய்யா விளக்கம் கொடுங்க கொஞ்சம். உண்மையில நீங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுறீங்கம்மா நீங்க, ஆனா ஒரு ஒரு கெட்ட காரியத்துக்கு அவங்களா வர்றாங்க, புரியுதா உங்களுக்கு. அதுதான் அவர் வாழ்ந்த பெருமை. ஒரு சமுதாயத்துக்காக வாழ்ந்தவர், அப்பதானே வருவாங்க. ஆமாங்க. புரியுதுங்களா? புரியுது. சமுதாயத்துக்காக வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் பாக்குறோம். சமுதாயத்துக்கு இப்ப நம்முடைய காமராஜர் சிஎம்மா இருந்தாரு, அவர் ஒரு சமுதாயத்துக்காக வாழ்ந்தவர். தன் வாழ்க்கையே அர்ப்பணிச்சு கல்யாணம் பண்ணாம சிறைச்சாலையில இருந்து இந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக வாழ்ந்து மறைஞ்சாரு இல்லையா. அவர் மறைஞ்ச எனக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க கூட்டம். ஆமாங்க. கூப்பிட்டு வந்தாங்களா? இல்ல இல்ல இல்லைங்கய்யா. ஒரு சிலர் அதே மாதிரி இலங்கையில ஒரு மகான் யோக சுவாமிகள் அவர் இறந்த போது பல மைல் தூரத்துக்கு கூட்டம் வந்துதாமா. ஒரு மகான், ஒரு ஞானி. அது மாதிரிதான் ஏன் மகரிஷி மறைஞ்ச போது எவ்வளவு பேர் வந்தோம் போனோம். நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய கூட்டம். அது மாதிரிதான் சமுதாய நலனை முன்வைத்து வாழ்றவங்க எல்லாருக்குமே சமுதாயம் மதிப்பளிக்கும். சொசைட்டி நாமக்கல்ல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் 5 ரூபா டாக்டர் 10 ரூபா டாக்டரும் இருந்தார். அவருக்கு அந்த அளவுக்கு கூட்டம் போச்சுன்னு ஒரு யூடியூப்ல போட்டிருந்தாங்க. அதே மாதிரி சமுதாயத்துக்காக வாழ்றாங்க பாத்தீங்களா, சமுதாய நலனை முன்வைத்து வாழ்பவர்கள்.
சரிங்கய்யா. அத கூட ஒருத்தர் பெருமையா அரசியல்வாதிகள் பேசுவாங்க. எல்லாரும் வருவாங்களா? அவன் அந்த ஆஹ் கட்சிக்காரன் போவான். அவனால பாதிக்க பலன் பெற்ற கட்சிக்காரன் போவான். சரிங்க எல்லா சரிங்க. அரசியல்வாதிக்கும் போறது இல்லை அப்படி. வாழ்க சரியாம்மா? வளமுடன். ரொம்ப சிறப்புங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க அம்மா வளமுடன். நேரம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நேரம் கருதி நிறைவு செய்துக்கலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. நல்லதுமா நல்லதுமா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே